7:45 பிறகு. நன்றி. பாத்துங்கய்யா. தொடங்குங்க. பூவுதிரும் வாசந்தனை சுரும்பறியும் பூமகளின் புலர்தலை செங்கதிரறியும் சேயுதிரும் பொழுதினைத்தான் தாயறிவாள் சேவலது கூவிடவே புவியெழுமே பாயும் நதி வேகம்தனை கரையறியும் பருவத்தமிழ் பெரும்பிறப்பை யார் அறிவார். பார்வுகள் போற்றும் பைந்தமிழ் அன்னையை வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய மின்னூல் வெளியீட்டு அரங்கம். அரங்கு நூல் எண் 116, திருவள்ளுவர் ஆண்டு 2057, நாள் 10/3/2026 செவ்வாய் மாலை. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எழுத்தாளர் பெருந்தகை வா. சரவணன் ஐயா எழுதிய 2 இந்தியா என்னும் பேர் அவலம். சற்று தலைப்பை வாசிக்கும் பொழுதே நமக்குள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று சொல்லும்படி சொன்னவொடனே புரியும் என்ன உள்ள இருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை நமக்கு இந்திய மக்களுக்கு உணரும்படியாக சில கட்டமைப்புக்குள்ளே நாம் இருந்திருக்கிறோம். மேலும் சில கடமைகள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த நூல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை அரங்கேற்றம் செய்வதற்கு சான்றோர் தளம் தயாராக இருக்கும் ஒரு சூழ்நிலையிலே இந்த நிகழ்வை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தருவதற்கு நமது சான்றோர் தளத்தினுடைய தலைவர் பெருமகனார் நீரியல் அறிஞர் அமிர்தன் பீட்டராஜன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் வரவேற்பு செய்து மகிழ்வதற்காக மரியாதைக்குரிய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் சே மன்னர் மன்னன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். வாங்கய்யா. வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூளை வார்த்தெடுத்த எந்நாடு அணிசை கண்டங்கள் 5 மிழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முளத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழியே பனிக்கடலும் பாழ் நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிழ்தோற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து வழங்கும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 116 இன்றைய நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 கும்பத்திங்கள் 26ஆம் நாள் பொது ஆண்டு 10/3/2026 செவ்வாய்க்கிழமையில் குழுமி இருக்கிற இந்த அரங்கம் என்பது 116வது மின்னூல் அரங்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருப்பது பல்வேறு துறைகளில் மேலாண்மை பணியிலும் வானொலி போன்ற ஊடகத்துறையிலும் நிர்வாகத்துறைகளிலும் தொடர்ந்து பணியாற்றி தன்னை ஒரு எழுத்தாளராகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இந்த சமூகத்திற்கு ஒப்பு கொடுத்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை ஆற்றி வருகின்ற எழுத்தாளர் ஐயா ப. சரவணன் அவர்கள் எழுதிய 2 இந்தியா எனும் பேரவலம் தோற்றுவாயும் தொடரும் பாகுபாடுகளும் என்கிற தலைப்பில் அமைந்திருக்கிற ஒரு அருமையான நூல். இன்றைய தேவைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்றைய தேவைக்கு நாம் எல்லாம் வாசிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய, படித்து உணர வேண்டிய ஒரு நூலாக இருக்கிறது. அந்த நூலினைத்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பே ஒரு செய்தியை விரிவாக பேசுகிறது. இந்தியா என்றால் ஒரு இந்தியா தான் எல்லோருக்கும் தெரியும். இது என்ன 2 இந்தியா என்கிற ஒரு செய்தியை நமக்கு
தூண்டி விடுகிறது. அடுத்தது பேரவலம். இந்தியா 2 இந்தியாவாக இருக்கிறது. அது தொடரும் ஒரு பேரவலமாக இருக்கிறது. பாகுபாடுகளின் தோற்றுவாயாகவும் இந்த 2 இந்தியா இருக்கிறது என்பதை இந்த தலைப்பே பேசி நிற்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தினுடைய அவையில் பேசுகிற போது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சொல்லை கையாண்டார் என்று நான் கருதுகிறேன். இந்தியா என்பது 2 இந்தியாவாக இருக்கிறது. அது ஒன்று சாதி இந்துக்கள் வாழ்கிற இந்தியாவாக இருக்கிறது, மற்றொன்று மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற தலித்துகள் வாழ்கிற இந்தியா சேரி இந்தியாவாக இருக்கிறது என்கிற பொருள் கொண்ட அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது குறிப்பிட்டதாக நான் என் நினைவில் கருதுகிறேன். அது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அதை மிக நுட்பமாக ஐயா அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். முதற்கண் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஆசிரியர் ஐயா ஆரோக்கியராஜ் அவர்கள் தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய பெரம்பூர் சென்னையிலிருந்து இந்த நூலினை நமக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்கு வர இருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த அரிய நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீரியல் அறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் அவர்கள், சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் தலைவர், அவர்களை இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய இந்த அரங்கத்திற்கு நோக்க உரை ஆற்றுவதற்காக ஜெயங்கொண்ட சோழபுரத்தினுடைய தமிழ்நாட்டு அரசினுடைய அரசினர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கிறார்கள். ஐயா அவர்களையும் அன்பு பாராட்டி வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல தொடக்க உரை ஆற்றுவதற்கு சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவராகி இருக்கிற பொறியியல் முனைவர் பால முருகன் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நமக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக தன்னுடைய மறிக்கொழுந்து கவிதைகளால் மணக்கும் சொற்களால் பல்வேறு கவிதை நூல்களை யாத்து அளித்திருக்கிற சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் ஆதரவற்றோர் மற்றும் கைம்பெண்கள் நலவாரிய குழு உறுப்பினர் கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்கள் அரங்கத்தில் வருகின்றிருக்கிறார்கள். வாழ்த்துரை வழங்குவதற்கு அம்மையார் அவர்களையும் வருக என்று சான்றோர் தளத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறேன். அதை போல வாழ்த்துரை வழங்குவதற்காக கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்கள் வருகிற இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல இந்த நூலை பதிப்பித்திருக்கக்கூடிய அறம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் பௌத்த அறிஞர் அறம் மா அமரேசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிற இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கிற நூலாசிரியர் ஐயா சரவணன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அரங்கமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களையும் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். தமிழ்நாட்டு அரசினுடைய அகவிமிர்ந்த தமிழறிஞர் விருதினை பெற்றிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட உலக தமிழ்கழக மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் பேரொழி வாய்மை இளைஞரன் ஐயா அவர்களையும், புயல்தோப்பு அறிவியக்கத்தினுடைய செயலர் அருமை கவிஞர் ஆசிரியர் அமிர்த கலைமாறன் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நூலின் தலைப்பை பார்த்தபோது எனக்கு சில செய்திகள் வெளிப்பட்டது. எப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சியை நெறியாளி செய்து கொண்டிருக்கிற ஜெகன் அவர்கள் இவர் எவர் பேசினாலும் ஒரு வேர்ச்சொல் செய்தியை சொல்வார் என்கிற காரணத்திற்காக ஒன்றை நான் சொல்ல விளைகிறேன். 2 இந்தியா என்னும் பேர் அவலம். அவலம் என்கிற ஒரு சொல் தமிழிலே அவம் என்றால் தாழ்ச்சி என்று பொருள், பள்ளம் என்று பொருள். மானம் என்பது மான உணர்ச்சியை சொல்வது. அவமானம் என்றால் மானத்தினுடைய தாழ்ச்சி என்று பொருள். அவமானம். ஒரு பள்ளமான உரலில் இட்டு நெல்லை இடிக்கிற பொழுது அது தட்டையாக மாறும். அது அவம், அவள். அவள் என்கிற நெல் என்கிற தானியத்தை தட்டுகிற பொழுது அது பள்ளமாகி சப்பையாக நசுங்கிற பொழுது உருவாகிற அந்த பதார்த்தத்திற்கு அவள் என்று பெயர். அவரை
அவரை என்று ஒரு விதை இருக்கிறது, நம்முடைய அவரை காய் பயன்படுத்துகிறோமே, அதோடைய விதை உள்நோக்கி குழிந்திருப்பதனால் அதற்கு அவரை என்று பெயர். எனவே அவம் என்கிற சொல் தாழ்ச்சியை குறிக்கிற சொல், தாழ்வை குறிக்கிற சொல். இது அவலம் என்று சொன்னால் மிகவும் இயல்பு நிலையிலிருந்து தாழ்நிலையில் அந்த செயல்பாடு இருக்கிறது என்பதை சொல்வதாக இருக்கும். இந்த பேரவலம் என்பது இன்னும் தீர்க்கப்படாத பேரவலமாக இருக்கிறது என்கிற பெரும் பள்ளத்தை குறிப்பதாக இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி, இன்னும் செய்திகளை நம்முடைய நூலாசிரியர்கள் சொல்ல இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்பதை சொல்லி எனக்கு வழங்கிய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புங்கய்யா. வியர்வை சிந்தாத உம்மாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது என்ற ஒரு அற்புதமான பொன்மொழி சேக்குவாரா இந்த உலகிற்கு தந்திருக்கிறார் என்றால், இந்த நூலை படைத்த மரியாதைக்குரிய ஐயா எழுத்தாளர் சரவணன் ஐயா அவர்களுடைய பாங்கு சேக்குவாரின் கோட்பாட்டிற்கு பொன்மொழிக்கு அடியொத்தி இருக்கிறது. நீ என்ன செய்துவிட்டாய் என்பதை விட நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லுவது திண்ணம். அந்த வகையிலே ஒரு ஒரு குறியீட்டின் அடிப்படையில், சமூக சாடல்களின் அடிப்படையில் இந்த நூல் எடுத்து எல்லோர் கண்களிலும் ஒத்திக்கொள்ளுமாறு, மனதோடு பதித்து கொள்ளுமாறு கருப்பொருளை உட்பொருளை வைத்து பேசப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நூலினை இன்று எடுத்து பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும் வந்திருக்கக்கூடிய அனைவரையும், அனைத்து சான்றோர்களையும் அழகாக தனது அழகிய குரலால் வரவேற்று மகிழ்ந்தது. மிகவும் அழகையா, வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக தலைமையுரையாற்றுவதற்கு நமது தலைவர் ஐயா நீரியல் அறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா, மியூட்ல இருக்கு. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று மிகச் சிறப்பானது ஒரு நூலை எடுத்து நாம் சான்றோர் தளத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பாவலர் மன்னர் மன்னன் அவர்கள் மிகச் சிறப்பான முன்னோட்டத்தோடு ஒரு வேர் சொல்லை ஆய்வு நோக்கில் தெரிவித்து தன்னுடைய வரவேற்புரையை நல்கியிருக்கிறார்கள். நோக்க உரை பேராசிரியர் முனைவர் வெற்றிநலவன் அவர்கள் அரசினர் கலைக்கல்லூரி ஜெயங்கொண்ட சோழபுரத்தினுடைய முதல்வர் தம்முடைய நோக்க உரை ஆற்றியிருக்கிறார். தொடக்க உரை ஆற்றுவதற்காக செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் முனைவர் பாலமுருகன் வர இருக்கிறார். நூலை ஆய்வு செய்து உரையாற்றுவதற்காக ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் தொன்போஸ்கோ பள்ளியினுடைய பெரம்பூர் தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியினுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் அவர். இந்த சமூகம் சார்ந்த ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஆய்வு நூலை ஆய்வதற்காக அவர் ஒப்புதல் அளித்து வர இருக்கிறார். வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞர் ரேவதி அழகர்சாமி, தமிழ்நாட்டு அரசின் ஆதரவற்றோர் கைம்பெண்கள் நலவாரிய குழு உறுப்பினர் அவர்களும் கவிஞர் திருப்பூர் வாகித் அவர்களும் வர இருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு, இந்த சிறப்பு நூலை ஆய்வு செய்வதற்கான இந்த கூட்டத்திற்கு வை சரவணன் மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து இப்பொழுது இணைந்திருக்கிறார். நூலாசிரியர் எழுத்தாளர் ப. சரவணன் ஐயா தம்முடைய 78ஆம் ஆண்டில் இந்த நூலை எழுதி இந்த விழாவிற்கு சிறப்பு செய்வதற்காக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வடலூர் ஜெகன் அவர்கள் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முக்கியமான அமர்வில் இந்த நூலானது சான்றோர் தளம் மிக பெருமையோடு
இந்த நூலை அறிமுகம் செய்கிறது. இரண்டு இந்தியா என்ற இந்த தலைப்பானது நேரு காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருவது. நேரு அவர்களே இரண்டு இந்தியா இருக்கிறது, ஒன்று அனைவருக்கும் பயன்படக்கூடிய அல்லது அனைவரும் முன்னேறிவிட்டார்கள் என்ற சிந்தனையோடு இருக்கின்ற ஒரு இந்தியா, இன்னொன்று ஊர்ப்புறங்களில் சிற்றூர்களில் வாழ்கின்ற மற்றொரு இந்தியா என்று அவர் கூறினார். அதே போல இரண்டு இந்தியா இருக்கிறது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அம்பேத்கருடைய பார்வையில் ஜாதி இந்துக்கள் எல்லாம் ஒரு இந்தியாவாகவும், ஜாதியை மறுத்த அல்லது ஜாதி ஏற்றுக்கொள்ளாத சமணர், பௌத்தர், ஆசிவகம் சார்ந்த பூர்வீக குடிமக்கள் ஓர் இந்தியாவாகவும் இருப்பதாக அம்பேத்கர் அவர்கள் கூறினார். அதே கருத்து இன்று வரைக்கும் நிலவி வருகிறது. இரண்டு இந்தியா இந்திய குடியரசு ஆன காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு இந்தியா தாக்கத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் இந்திய குடியரசாக நாம் ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கின்ற அந்த அமைப்பு வேறு, அந்த உரிமைகள் வேறு, அந்த இந்தியா வேறு. வாழ்கின்ற சமூகம் வேறொரு இந்தியாவாக பார்க்கப்படுகிறது. இந்த இரட்டை இந்தியா அது மிக கொடுமையானது. ஏனென்றால் இதற்கு சட்டம் இல்லை. ஆங்கிலேயர்கள் நிறைவேற்றுமையால் கருப்பர்களையும் வெள்ளையர்களான தங்களையும் உயர்வாக கருதி கொண்டு கருப்பர்களை அடிமைப்படுத்தினார்கள். அதற்கு சட்டம் இயற்றினார்கள். ஆனால் ஒரு காலத்தில் தங்களை திருத்திக் கொண்டு மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சட்டத்தை நீக்கிவிட்டார்கள். சட்டம் நீக்கப்பட்ட பிறகு அனைவரும் சமம் என்பது சட்டத்தின் அடிப்படையிலும் சமூகத்தின் அடிப்படையிலும் ஒன்றாகி போனது. ஒரே ஒரு நிமிஷம். திறனாய்வு செய்கின்ற ஆசிரியர் வந்திருக்கிறார். நான் அதுக்காக நேரமான சரி. இந்த இரண்டு இந்தியா என்ற இந்த கருத்தாக்கம் இந்திய குடியரசு அமைந்த பிறகு கூட இருப்பதற்கான காரணம் இது ஒரு சட்டபூர்வமான பிரிவினை அல்ல. மாறாக மக்கள் மனத்தில் கடவுளின் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலுக்கு எந்த விதமான ஆதாரமோ எந்த விதமான அடிப்படைகளோ இல்லை. வெறும் கருத்தியல் மட்டுமே. இந்த கருத்தியல் மக்கள் மனத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புகுத்தப்பட்டதால் மக்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு இயலாமல் இருக்கிறார்கள். இந்த இயலாமை சட்டம் இயற்றினால் கூட அனைவரும் சமம் என்ற அந்த சட்டத்தின் முன்னாலும் இது சரி செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் மனத்தில் ரத்தத்தில் ஊறி போன ஒரு உணர்வாக கடவுளின் பெயரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தியலை நூலாசிரியர் அவர்கள் மிக ஆழமாக ஏறத்தாழ கிமு 1500 ஆண்டிலிருந்து ஆய்வு செய்திருக்கிறார். எப்பொழுது ரிக்வேதம் எழுதப்பட்டது என்பதிலிருந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு எப்படியாக அது வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மிடையே அந்த இரட்டை இந்திய அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்ற மிகப்பெரிய வரலாற்று உண்மையை ஏறத்தாழ 10 ஆண்டுகள் உழைப்புக்கு பிறகு அவர் இந்த அரியதொரு நூலை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். இந்த நூலுடைய ஒவ்வொரு பக்கமும் அவருடைய உழைப்பையும் அவர் சொல்லுகின்ற உண்மைகளையும் கொடுத்திருக்கிறது. அம்பேத்கர் சொல்வதை போல
மிகச்சிறந்த ஆய்வறிஞர்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய இடர்பாடுகளை எடுத்து சொன்ன பிறகும் இது மக்கள் மனதை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வருவதை தவிர்ப்பதற்கு அல்லது அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. இந்நூலாசிரியரே சொல்வது போல 2 to 3 விழுக்காடு இந்த ஜாதி மாறி அல்லது வேற்று ஜாதியரோடு திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை நூலாசிரியர் எடுத்துக்காட்டி இருக்கிறார். ஆணவ கொலைகள் ஒருபுறம் நடக்கின்றன, இது போன்ற மாற்று ஜாதி திருமணங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவை மிக 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 குறைவாக இருக்கிறது. இந்த நிறவெறி, வெள்ளையர்களுக்கான நிறவெறி 2 தான், 2 பேர் தான். நேரடியாக நான் வெள்ளை நீ கருப்பு அவ்வளவுதான். இங்கு 4 நிறங்களை கொண்ட ஒரு ஜாதி அமைப்பு உருவாக்கி விட்டார்கள். இந்த 4 நிறங்கள் என்பது பார்ப்பனர்கள் எப்போதும் மேலேயே இருப்பார்கள். பார்ப்பனர்களை காப்பதற்கும் தனக்கு கீழாக இன்னும் 2-3 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் இந்த ஜாதிய கட்டமைப்பை தாங்குவதற்கு சத்திரிகள் என்ற ஒரு அமைப்பையும், எந்த தொழிலும் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று வணிகர்களை ஒரு அமைப்பையும் உருவாக்கி இவர்களுக்கெல்லாம் வேலை செய்வதற்காகவே தமிழர்கள் போன்ற ஆரியர் அல்லாதவர்களை ஒரு இனக்குழுக்களாக ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா நூலாசிரியர்கள் கூறுவது போல தமிழ் சமூகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஜாதி அமைப்பு இல்லை. இங்கு திணை சார்ந்த வாழ்க்கை முறை இருந்தது. பௌத்தமும் சமணமும் இங்கு செழித்து இருந்தது. இந்த பக்கம் களப்பிரர் காலத்தில் பௌத்தமும் சமமும் அங்கீகரிக்கப்பட்ட சமயங்களாக, அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறைகளாக இருந்தன. அதே காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் வந்த பல்லவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனாதனத்தை அல்லது இந்த நானிர கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தினுடைய போக்குவரத்து, மற்ற பல மின்சாரம் போன்ற பல வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் ஒவ்வொரு கருத்தும் சென்று சேர்வதற்கு பல 10 ஆண்டுகளோ பல 100 ஆண்டுகளோ கூட ஆகியிருக்க வேண்டும். எனவே பல்லவர் காலத்தில் அரசர்கள் மத்தியில் தோன்றிய இந்த நானிர கோட்பாடு மக்களிடம் சென்று சேரவில்லை. சோழர் காலத்தில் கூட அது சென்று சேரவில்லை. சோழர் காலத்தில் இந்த நானிர கோட்பாடானது அல்லது நால்வர்ண கோட்பாடானது தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது உருவாகிறது, மக்களிடம் சென்று சேர்கிறது. தஞ்சை பெரிய கோயில் மிக பிரமாண்டமான கட்டமைப்பு, கற்கோயில்கள். அன்பே சிவம் என்று ஆரம்பிக்கப்பட்ட சைவம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கடவுள் மக்களோடு வாழ்வதாகவும் அன்புதான் கடவுள் என்ற தத்துவத்தோடும் இருந்தது. ஆனால் மெதுவாக அந்த கற்கோயில்கள் கட்டப்பட்ட போது அதிகாரமிக்க ஒரு கடவுளை பொதுமக்களுக்கு அவர்கள் காட்டுகிறார்கள். அன்பு என்ற அந்த அந்த பரிவும் மக்களோடு கடவுளுக்கு இருந்த நெருக்கமும் விலகி போய் மக்கள் முன்பாக கடவுள் ஒரு அரசனை போலவே காட்சியளிக்கிறார். கடவுள் தன்னிடம் யார் வரலாம் யார் வரக்கூடாது என்பது அவர் கட்டளையிடுவதைப் போலவே ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி கடவுளுக்கு மக்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டார்கள். இவையெல்லாம் நடந்தது தஞ்சை பெரிய கோயில் காலத்தில் தான். தஞ்சை பெரிய கோயில் காலத்தில் தான் கோயிலை ஒட்டி நகரம் நிர்மாணிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரதா இருப்போம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இல்லாட்டி மேட்டூர், இல்லாட்டி சென்னையில் இருக்கிற அனல் மின் நிலையங்கள், இது போன்ற மிகப்பெரிய அரசு திட்டங்கள் வரும்போது அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அங்கு வேலை செய்கிறவர்களுக்கு குடியிருப்புகள் கட்டி தருவார்கள். அது நாம் பார்க்கிறோம். அதே போன்ற குடியிருப்புகள் தஞ்சை பெரிய கோயில் கட்டும் போதும்
கட்டமை கொடுக்கப்பட்டது. கோயிலை சுற்றி முதல் தெரு யார் இருக்கலாம், இரண்டாம் தெருவில் யார் இருக்கலாம், மூன்றாம் பிரகாரத்தில் யார் இருக்கலாம் என்றெல்லாம் கோயிலை சுற்றி ஒரு நகரம் நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த நகர நிர்மாணத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய பணிக்காலம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் அந்த பணியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்துவிட்டு அந்த இல்லத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். இப்படியாகத்தான் வர்ணாசிரமம் முதலில் ஒரு நகர அமைப்பு உருவாக்கிக் கொள்கிறது. இந்த கோயில்கள் ஏறத்தாழ 400 ஆண்டு காலத்தில் 40,000 கோயில்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் உருவாயின. விஜயநகர பேரரசு காலத்தில் மூலை முடுக்கெல்லாம் கோயில்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு கோயிலை சுற்றியும் இது போன்ற நகர அமைப்புகள் உருவாயின. எனவே ஊர் என்றால் ஒரு கோயில் இருக்க வேண்டும், கோயிலை சுற்றி இந்தந்த தெருக்கள் இருக்க வேண்டும். இந்தந்த தெருக்களுக்கு பிறகு இந்த வர்ணாசிரமத்தை ஏற்காதவர்கள் அல்லது எதிர்த்தவர்கள் புறந்தள்ளப்பட்டு ஊருக்கு வெளியே அவர்கள் குடியிருக்க வேண்டும் என்ற அமைப்பு உருவானது. ஆக வர்ணம் ஜாதியை பெற்றெடுத்தது. இந்த வர்ணம் ஜாதியை பெற்றெடுத்த காலம் ஏறத்தாழ இன்றிலிருந்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 700 அல்லது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இது தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் இது முதல்ல இருந்திருக்கலாம். ஆக இந்த ஜாதி 700-800 ஆண்டுகளாக அல்லது ஒரு 30-35 தலைமுறைகளாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பிட்ட சாரார் 30 அல்லது 35 தலைமுறைகளாக அரசு பணிகளை ஏற்க முடியாது. ஏனால் கோயிலோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. கோயில்கள் தான் அரசனுடைய சொத்து. கோயில்கள் மூலமாகத்தான் அரசனுடைய அனைத்து அதிகாரங்களும் பரிமாறப்பட்டன. இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இந்த சூழலில் ஜாதியமானது மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்வதற்கு காரணமானவர்கள் விஜயநகர பேரரசு காலம். அவர்கள்தான் எல்லா ஊரிலும் கோயிலை கட்டுவதற்கான காரணமாக அமைந்தார்கள். எல்லா ஊரிலேயும் கோயிலை சுற்றி அந்த வர்ணாசிரம் சார்ந்த ஊர் அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த காலத்தில் தான் பொதுக்கல்வி மறுக்கப்பட்டது. பொதுக்கல்வி மறுக்கப்பட்டதால் ஒரு தந்தையினுடைய வேலையோ தாத்தாவினுடைய வேலையோ செய்ய வேண்டிய சூழல் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. புதிதாக புதிய தொழிலை கற்க முடியாது. இந்த புதிய தொழிலை கற்க முடியாது என்ற சூழல் தான் ஜாதிக்கான காரணம். ஆக கல்வி மறுக்கப்பட்டதுதான் ஜாதியோடைய தோற்றமாக இருக்கிறது. கல்வி மட்டுமே தான் ஜாதியை ஒழிப்பதற்கான ஆயுதமாகவும் இருக்கும் என்ற அம்பேத்கருடைய உரையோடு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு ஐயா, மிகவும் சிறப்பு. ஏறத்தாழ நூலாளும் செய்திகளை பேராளுமையோடு பெயர்த்து வைத்திருக்கிறார் நிறுவனர் ஐயா அவர்கள். உள்ள இதான் அவங்க சொல்ற மாதிரி எங்க போய் எங்க சுத்தி வந்தாலும் இந்த கருவுக்குள்ள இருந்தா வெளிவர முடியும். உன்னுடைய விடுதலை அரசியல் அதிகாரத்தில் உள்ளது, காவடி தூக்குவதிலோ அல்லது உண்ணா நிலையில் இருப்பதிலோ இல்லை என்று புரட்சியாளர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய மிகப்பெரிய சான்று என்று உண்மை என்பதை உணர்த்தி கொண்டே வருகிறது என்றால் ஒரு வகையில் இன்றைய நூலாசிரியருடைய இந்த நூல் பொருள் பாடுபொருள் சற்றேறக்குறைய வெற்றி பெற்றதாக தான் எண்ணுகிறேன். பிழைப்போர் எல்லாம் பிழைப்போர் செய்யாது விட்டால் தழைப்போரெல்லாம் தலை தூக்கத்தான் செய்வார்கள். இந்த நூலும் இதைத்தான் சொல்கிறது. ஏறத்தாழ வெறும் கோட்பாடுகளின் தொகுப்பாகவும் இல்லாமல் தனிப்பட்ட அனுபவ குறிப்புகளாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட வலிமையாக எளிமையோடு சொல்லப்படுகிறது. சமூகம் சார்ந்த அக்கறை சுமந்து வந்த பக்கங்கள் தோறும் சர்க்கரை கருத்துகள்.
இந்த நூலாசிரியர் அவர்கள் ஒரு ஆய்வாளராக நின்று இந்த சமூகத்தை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் போய் ஒரு சமூக பார்வையாளராக நின்று பார்க்கிறார். இன்னொரு திசைக்கு வராரு, ஒரு பொறுப்பு மிக்க சிந்தனையாளனாக நின்று பார்க்கிறார். ஏனென்றால் சிந்திக்க தவறுகிற பொழுதுதான் தவறுகள் ஏராளமாகிறது. நான் சிந்தித்து விட்டால் இது ஏன் என்று நெற்றியிலிருந்து பிள்ளை பெருக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளாதவரை நாம் இன்றும் இந்த மண்ணுக்கு பாரம், சுமை என்பதை சிந்திக்க வேண்டும் என்கிறார். இங்க என்னையா இல்ல, எல்லாம் இருக்கு, அளவில்லாத செல்வம் இருக்கிறது, அதை தாண்டி வழியை தரக்கூடிய ஏராளமான ஆதிக்கமும் இருக்கிறது. இதை கடந்துதான் நீ உள்ளே செல்ல வேண்டும். உமக்கான உணவு பூட்டப்பட்டு உள்ளே கிடக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே உடைத்து விட்டு செல்ல இயலாது. திறவுகோல் வேண்டும் என்றால் திறவுகோல் ஒரு அரசியல் படுத்தக்கூடிய நெறிமுறையாகத்தான் இருக்கும், ஒரு பகுத்தறிவு சிந்தனையாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நூல் அழகாக சொல்லுகிறது என்பதை ஏறத்தாழ 4 வண்ணமிட்ட செய்தியையும் அதற்கு முன்னர் இருந்த பௌத்த கருத்துகளையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு மிக அழகாக விளக்கினார் தலைமை ஐயா அவர்கள். ஐயாவிற்கு நன்றி. சான்றோர் தளம் அடுத்ததாக நோக்க உரை ஆற்றுவதற்கு பேராசிரியர் பெருமகனார் அரசினர் கலைக்கல்லூரி ஜெயகொண்ட ராசபுரத்தினுடைய கல்லூரி முதல்வர் முனைவர் வெற்றி நிறுவன ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்ற அரங்கில தலைமை தந்தார்கள். தலையை காட்ட முடியாத அளவுக்கு இணையம் என்னை பழி வாங்கிவிட்டது. அதற்கு இந்த அரங்கத்திலே நான் அதை பொறுப்பேற்று அதற்கான முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். பொறுத்தருள வேண்டும். இப்போது நோக்க உரை இருக்கிறது. மிக சிறப்பாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களிடத்திலே எந்த வகையான செய்திகள் எல்லாம் போய் சேர வேண்டுமோ, எந்த வகையான படைப்பாளிகள் மக்களை சென்று சேர வேண்டுமோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற, அந்த நூல்களை எல்லாம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அரிய பெரிய செயலினை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய நீரியல் அறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களே, தொடர்ச்சியாக உடல் நலம் குன்றிய போதும் கூட, இதயத்தாக்கு ஏற்பட்ட போதும் கூட இடைவிடாது இந்த பணியினை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய, நான் மிகவும் போற்றி வணங்கி தோழர் என்று வணங்குகிற என்னுடைய அன்புக்குரிய தனித்தமிழ் தென்றல், அன்புக்குரிய மன்னர் மன்னன் ஐயா அவர்களே, மிகச் சிறப்பாக தன்னுடைய நூல் அறிமுகத்திற்காக, நூல் வெளியீட்டிற்காக இந்த அரங்கத்திற்கு பார்வையாளராகவும் நூலாசிரியராக வந்து, அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த நூலிலே திறனாய்வாளராக, வாழ்த்துறையாளராக, கருத்துரையாளராக, இப்போது நெறியாளராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கவிஞர், ஆசிரியர், பேச்சாளர் வடலூர் ஜெகன் அவர்களே, மிகச்சிறந்த செய்திகளை எல்லாம் அரங்கெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய அன்புக்குரிய திருப்பத்தூர் வாகித் அவர்களே, அதிரடியாக பேசி முடிவு இப்போதே கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் முழக்கத்தை வைத்து தமிழ்நாட்டு அளவிலே ஒரு பெரிய மயிலாடுதுறையில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அளவிலே தன்னை கவனிக்க வைக்கக்கூடிய பெருஞ்சித்திரனரோடு தொடர்ந்து போராட்ட களங்களில் நின்ற என்னுடைய தந்தைக்கு ஒப்பான அன்புக்குரிய இளைஞரனார் ஐயா அவர்களே, அதை போலவே இந்த சான்றோதளம் தொடர்ந்து இயங்குவதற்கு இணையத்தை, மேடையை தந்து கொண்டிருக்கக்கூடிய நாடறிந்த அறிஞர், இணையத்தேனி எங்களுடைய அன்புக்குரிய இயக்குனர் தமிழிலன் ஐயா அவர்களே, அவ்வப்போது அரங்கிலே எப்போதெல்லாம் கருத்துரை வழங்க வேண்டுமோ அப்போதெல்லாம் வந்து எங்களுக்கு கருத்துரையும் வாழ்த்துறையும் வழங்கி சில நேரங்களில் திறனாய்வும் செய்து எங்களோடு இருக்கக்கூடிய
அன்புக்குரிய தமிழ்நாட்டு அரசின் ஆதரவற்றோர் மற்றும் கைம்பெண்கள் நல வாரியத்தினுடைய குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களே, பணிச்சுமை காரணமாக நம்மோடு அரங்கத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய பொறியியல் அறிஞர் முனைவர் பாலமுருகன் அவர்களே, ஒரு சிறப்பான நூலினை நம்முடைய ஐயா அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 10 ஆண்டுகள் உழைப்பில் ஒரு பெரிய அரிய நூலினை நமக்கு தந்து இது குறித்து என்ன பேசப்போகிறார் என்பதை செவிமடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய தமிழறிஞர் 2 இந்தியா எனும் பேரவளம் என்னும் நூலினை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ப. சரவணன் ஐயா அவர்களே, அரங்கிலே இணைந்திருக்கக்கூடிய இன்னும் அரங்கிலே இருக்கக்கூடிய இந்த கலைமாறன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வணங்கி நம்முடைய நோக்க உரைக்கு செல்கிறோம். இந்த சான்றோர் தளமானது அவ்வப்போது வெவ்வேறு பெயர்களிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. நம்முடைய மொழி தமிழ் மொழியா திராவிட மொழியா என்கிற ஒரு போராட்டமும் கருத்துரையும் எப்படி தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறதோ அதை போல சான்றோர் தளமும் எவ்வப்போதெல்லாம் இடர்பாடுகள் இருக்கிறதோ அவ்வப்போதெல்லாம் தன்னுடைய வாழ்வியலையும் உயிரையும் நீட்டித்துக் கொண்டே வந்து இப்போது நம்முடைய 116வது இணைய அரங்கத்திலே இருக்கிறது என்பதை இந்த அரங்கத்திலே இருக்கிற அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே என்னை போன்ற எளியவர்களையும் இணைத்து கொண்ட அன்புக்குரிய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள், மன்னர் ஐயா அவர்கள், பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை முதலில் இந்த இடத்துல தெரிவித்து நான் தொடங்குகிறேன். 2 இந்தியா என்பது எப்போதுமே இருக்கக்கூடியதுதான். வீட்டில் கூட 2 வீடு உண்டு. ஒரே வீட்டிலே கூட 2 வீடு இருப்பதை நாம் பார்த்திருப்போம். நம்முடைய பழமொழி இருக்கிறது அல்லவா, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பது போல இந்த 2 கருத்து என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒரே வீட்டிலே கூட பெண்களிலே கூட 2 நிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நாட்டிலும் தொடர்ச்சியாக நூற்றாண்டுகள் அல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து கொண்டே இருக்கிறது என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. குறிப்பாக புத்தர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட இப்போது இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ஆற்று நீர் பிரச்சனை அவருடைய காலத்திலும் இருந்தது. அது தொடர்கிறது என்பது ஒன்று. அவருடைய காலத்திலேயே உழைப்பவர்கள் ஒருபுறம் இருந்தார்கள். உழைப்பவர்களை அவருடைய உழைப்பின் அறிவை சொல்லி விற்று பணம் பிழைத்தவர்களும் இருக்கிறார். புத்தருடைய காலத்திலே இருக்கிறது. வரலாறு அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அன்போடு இந்த நேரத்திலே அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பணிவோடு. எல்லா காலத்திலும் அது இருந்தது என்பதற்கான சான்று தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் இருக்கிறது. உழைக்கிற மக்கள் இருக்கிற இடம் வேறு, மற்றொரு உழைப்பில் கிடைத்த பொருளை விற்று இன்பமாக பெருவாழ்க்கை வாழ்கிற பகுதி வேறு என்பதற்கான ஒரு நிலையை நம்முடைய சிலப்பதிகாரமும் சொல்கிறது. அதாவது பட்டினப்பாக்கம் என்றும் மருவூர் பாக்கம் என்றும் 2 பகுதிகளாக புகார் பிரிந்திருந்தது என்பதையும், இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு அங்காடி இருந்த நாலங்காடி என்கிற பகுதி இருந்தது என்பதும், அங்கே என்னென்னவெல்லாம் இருந்தது என்பது பார்க்க முடிகிறது. அதிலே பட்டினப்பாக்கம் என்கிற பகுதியிலே என்னென்னலாம் இருந்தது என்று பார்க்கிற போது உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது என்பதும், மருவூர் பாக்கம் பகுதியில் என்ன இருந்தது என்றால் பொன் முதலான பொருட்கள்லாம் வீதியில இன்று உப்பு நெல்லெல்லாம் விற்பது போல வீதிகளில வந்து விற்கப்பட்டன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த என்ன விற்கப்படுகிறது என்பதை வைத்துக் கொண்டே அந்த நகரம், அந்த பகுதி, வாழ்விடங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது, எப்படி பிரிந்து வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. இது நம் தமிழனுடைய முதல் காப்பியத்திலே இருக்கிறது. உலகின் முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய இலியட்டிலும் இது இருக்கிறது என்பதுதான் உண்மை.
அதை நாம் பேசுவதற்கான நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அதை திறனாய்வு செய்பவர்களுக்கு நேரத்தை தர வேண்டும் என்கிற எண்ணத்திலே அதை விட்டு நான் அடுத்த பகுதிக்கு நகர்கிறேன். சென்னை கூட, தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை கூட இப்போது மட்டுமல்ல, எப்போதும் 2 சென்னையாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தலைநகரமும் இருக்கிறது, சென்னையும் அப்படித்தான் இருக்கிறது. நான் பார்க்கிறேன். நான் இளங்கலை படிக்கிற போது ஒரு சிறுகதையை படித்தேன். பொன்னகரம் என்கிற ஒரு சிறுகதை, ஒரு பக்க அளவிலே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை படிக்கிறேன். பொன்னகரம் என்று ஒரு பெருநகரத்தை சென்னையை குறிப்பிடுகிறார், புதுமைப்பித்தன் குறிப்பிடுகிறார். படிக்கிற போது இந்த நகரம், சென்னையை பற்றிய நம்முடைய எண்ணம், ஒரு அழகியல் எல்லாம் தூள் தூளாக உடைந்து நொறுங்குகிற ஒரு விஷயத்தை யதார்த்தமாக பதிவு செய்திருப்பார். சென்னையிலே பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் வாழக்கூடிய அந்த பகுதியிலே இது ஒருபுறம், அதைத்தான் எழுத்தாளர் அப்போது எழுதி கொண்டிருந்தார். ஜெயகாந்தன் கூட எழுதுகிற போது அடிப்படையாக வாழக்கூடியவர்களை பற்றி எழுதவில்லை, நடுத்தர மக்களை பற்றி தான் எழுதினார், உயர்குடிகளை பற்றி தான் எழுதினார். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, நான் கீழ்நிலை என்று சொல்வது அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்கிற அவர்களை பற்றி சொல்கிறேன். அவர்களை பற்றி அப்போது எழுதுவதற்கு யாரும் இல்லை. அதை முதலிலே பதிவு செய்கிறார் பொன்னகரம் என்கிற கதையாக. அம்மாளு என்கிற ஒரு பெண்ணை முன்னிறுத்தி, குறிப்பு கவனத்தில் கொள்ள வேண்டியது, புனைகதை இலக்கியம் என்பது காப்பியம் முதலாக வருகிற போது கண்ணகி என்கிற ஒரு பெருமாட்டியை முன்வைத்து இளங்கோடிகள் எழுதுகிறார். அதன் பிறகு அது தகர்ந்து போகிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆணை முன்னிறுத்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே எழுத்தாளர்கள் முன் வருகிறார், அல்லது அவர்கள் அதனை ஆக்கிரமித்துக் கொள்கிறார். சிறுகதைகள் எழுதுகிற போதும் புதினம் எழுதுகிற போதும் அப்படியான ஒரு போக்கு தொடக்கத்திலே இல்லை. ஆனாலும் கூட அதை உருவாக்குகிறார் புதுமைப்பித்தன். அம்மாளு என்கிற ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அந்த கதையை அமைக்கிறார். அந்த கதை முடிகிற போது தெரியும், அந்த கதையை சொல்லலாம். குதிரை ஓட்டி பிழைக்கிற ஒருவர், முருகேசி என்கிற ஒருவர், அவருடைய மனைவி அம்மாளு என்பவர் சிற்றால் வேலையும் வீட்டு வேலையும் செய்து தன்னுடைய வீட்டு பிழைப்புகளை, மக்களை, பிள்ளைகளை வாழ்விக்கிற ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த முருகேசி என்பவர் குதிரை வண்டி ஓட்டி அதில் கிடைக்கிற தொகையை குதிரைக்கும் இவருக்குமாக செலவு செய்து கொண்டு சுகபோகமா வாழ்கிறார் என்பதாக ஒரு ஆணின் வாழ்க்கையும் பெண்ணின் வாழ்க்கையும் தனித்தனியாக காண்பித்து ஒரு முறை குதிரை பந்தயத்திற்கு போகிற போது இந்த முருகேஷ் அடிபட்டு உடைபட்டு நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடக்கிறார். உயிர் மட்டும் இருக்கிறது, அந்த நிலையில இருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையிலே அவருடைய மனைவி அம்மாளு என்பவர் எவ்வளவு போராடுகிறார் என்பதைத்தான் அந்த கதை சொல்கிறது. அப்படி சொல்கிற போது நிறைவாக சொல்கிறார், இந்த அம்மாளு எப்போதும் இந்த இருட்டும் சேருமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சென்று குடிநீர் எடுத்து வருவாள். அப்போது போகிற போதெல்லாம் ஒருவர் அம்மாளுவை கவனித்து கொண்டே சீண்டி கொண்டே இருப்பார். அவள் அப்படியெல்லாம் எதற்கும் இடம் கொடுக்காமல் வாழக்கூடிய பெண் அவள். ஆனால் கணவனுக்கு மருந்து வாங்குவதற்கு காசு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அந்த இருட்டுக்குள்ளே சென்று மீண்டு வந்தாள் என்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொல்வார், பொன்னகரம் பொன்னகரம் என்று கதைக்கிறீர்களே என்று சொல்வார். நாகரிகம் பொன்னகரம் என்றெல்லாம் கதைக்கிறீர்களே, இதுதான் அது, இந்த பொன்னகரம் என்று சொல்வார். சென்னையினுடைய இன்னொரு பகுதி அடித்தட்டு மக்களை எடுத்து மிக அழகா பதிவு செய்வார். இப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இரண்டாகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய பீட்டரசன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல சாதியாலும் சமயத்தாலும் நம்மெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும், அதை போலவே கருத்து ரீதியாக நாம் உடைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதையும் பார்க்க முடிகிறது. சாதி உண்டு என்பவர்கள் ஒரு புறமும், இல்லை என்பவர்கள் ஒரு புறமும் இருக்கிறார்கள். மதம் உண்டு என்பவர்களும் இல்லை என்பவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். கடவுள் உண்டு என்பவர்களும் இல்லை என்பவர்களும் கூட இருக்கிறார்கள். இப்படியாக எல்லா தளங்களிலும் இரண்டாகத்தான் இருக்கிறது இந்த நாடு. நாமும் கூட பல நேரங்களிலே அப்படித்தான் இருக்கிறோம். அம்மாவின் பக்கம் பேசுவதா, இணையரின் பக்கம் பேசுவதா, பிள்ளையின் பக்கம் பேசுவதா, இணையரின் பேச்சை கேட்பதா, நம்முடைய தலைமை ஆசிரியர் பேச்சை கேட்பதா, அல்லது நமக்கும் கீழே இருப்பவர்கள் பேச்சு அவர்களுக்கு மதிப்பளிப்பதா என்கிற நிலையில நாமும் கூட எல்லா நிலையிலும் இருக்கிறோம் என்பது ஒரு புறம்.
ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பவர்களுக்கே இவ்வளவு நிலை இருக்கும் என்றால் ஆணும் பெண்ணுமாகவே இருக்கக்கூடிய மூன்றாம் பாலினம் இருக்கிறார்கள். அவர்களின் நிலை என்பது என்ன என்பதை பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு என்பது 2 என்கிற நிலை தாண்டி 3, 4 என்கிற நிலையில் கூட நம்முடைய இளைஞரணை அவர்கள் வைத்திருக்க 1, 2, 3, 4, 5 என்று வைத்திருக்க. அது போல போய்கொண்டே இருக்கிறது. இன்ஃபினிட்டிவ் என்று சொல்றாங்க. அதான் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. என்றாலும் கூட துணிச்சலாக இந்த அகவையில் 10 ஆண்டுகள் கடும் உழைப்பு தந்து இந்த நூலினை தந்திருக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய ஐயா ப. சரவணன் ஐயா அவர்களை வணங்கி இந்த நோக்குவரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையா, அற்புதமான நோக்க உரை. 2 என்ற ஒரு எண்ணின் அடிப்படையில் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு எடுத்து இயம்பியது மிக அழகு. உள்ளபடியே இந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம தான் நாமளே ஓடிக்கிட்டு இருக்கோம். கைட்டில் நடக்கிறது போல சாயும் பக்கம் கம்பை நீட்டி எதிர்புறமா நீட்டி வாழ்க்கை ஓடுது. அருமையா அற்புதமா கொண்டு போனாங்க ஐயா. வானத்தில் கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடு கிடையாது அங்க. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டுல தான் பௌத்தம் துவங்குது. அதுக்கு முன்னரும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செப்பேடுகள் சொல்லுது, அகழ்வாராய்ச்சி சொல்லுது. என்றால் அப்போ அதை பிரிச்சது யாரு? இதை ஒத்தி ஒரு செய்தி சொல்றார். வானத்தில் கிழக்கு மேற்கு என்பது கிடையாது. மக்கள் தங்கள் சொந்த மனதுடன் தாங்கள் எல்லைகளை வகுத்து கொண்டு அதை உண்மை என்று இங்கதான் அடிகொடும், உண்மை என்று நம்புகிறார்கள். அப்ப பொய்மைக்கும் உண்மைக்கும் இடையில ரெண்டுக்கும் இடையில மனுஷன் படாத பாடுபடுறான் அப்படின்றதுதான் ஐயாவுடைய கருத்து. அதை சார்ந்துதான் உள்ள இருக்கிற நூலினுடைய பாடுபொருளாக இருக்கிறது. எவ்வளவு அழகா புத்தர் அப்பயே சொல்லியிருக்கார். உலகத்திலேயே ரொம்ப இது எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இல்ல, மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தராசு முள்ளாக இருக்க முடியாது என்பதால் தான் நான் முள்ளாகவே இருக்கிறேன். எந்த பக்கம் சாஞ்சாலும் வேற ஒண்ணு இருக்கலாம், அதை முள்ளுன்னு சொல்லாம மிக நேர்த்தியான நோக்க உரை. வாழ்த்துக்களையா, மிகச்சிறப்பு, அருமை. தங்களுடைய அற்புதமான இந்த பல கருத்துக்கள் மிக பயனுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக ஐயா பாலமுருகன் ஐயா இருக்காங்களா? ஐயா வாழ்த்துறை போயிடலாங்க. ரேவதி மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் வாழ்த்தரங்கம். இந்த வாழ்த்தரங்கத்தில வாழ்த்துவதற்காக அம்மையார் நமது சான்றோர் தளத்திற்கு அறிமுகமானவர்கள். எனக்கு இது 2வது அறிமுகம் என்பதை முதற்கண் சொல்லி அம்மாவை அன்போடு வணங்கி தமிழ்நாடு ஆதரவற்றோர் கைம்பெண்கள் நல வாரியத்தினுடைய நலவாரிய குழுவுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு பல்வேறு பெண்களுக்கு ஆகச்சிறந்த உதவிகளை செய்து கொண்டு வரக்கூடியவதாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய கவிஞர் மரியாதைக்குரிய ரேவதி அழகர்சாமி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கம்மா. அரங்கம் நிறைந்த ஆன்றோர்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். எழுத்தாளர் திரு சரவணன் அவர்கள் எழுதிய 2 இந்தியா என்னும் பேரவலம், தோற்றுவாயும் தொடரும் பாகுபாடுகளும் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஒரு புத்தகத்துடைய திறனாய்வு போய்கிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி நோக்க உரை, தலைமை உரை எல்லாம் பேசினவங்க எல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிந்த, அதாவது நான் நூலை முழுமையா படிக்கலனாலும் அந்த அணிந்துரை படிக்கும் போதே எனக்கு அந்த நூல் பற்றின ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கொஞ்சம் ஒரு இதா புரிஞ்சுட்டு எனக்கு தெரிந்த அந்த சில செய்திகளை நான் சொல்லலான்னு இருக்கேன். இன்னைக்கு சொல்லப்போனா இந்தியா 2 இந்தியாவா தான் இருக்கு. ஒன்று சனாதன தர்ம இந்தியா, இன்னொன்று மதச்சார்பற்ற இந்தியா அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சனாதனவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாகவே இந்த பாசிச சக்திகள் இந்தியாவை இந்து நாடாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னோக்கி பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்றளவில் வடநாடுகள் முழுவதும் அந்த பாசிச சக்திகளுடைய ஆட்சியின் கையில் ஆட்சி பொறுப்பு வந்துருச்சு.
இன்னும் தென் தமிழகத்தில் மட்டும் தென்னாட்டில் தென் இந்தியாவில் மட்டும்தான் வந்து இன்னும் வந்து ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் இன்னும் அந்த பாசிச சக்திகளுடைய அந்த காலடி வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம திராவிட சக்திகளுடைய முழு எதிர்ப்பு தான் வந்து இன்னைக்கு பெரியார் கொள்கைகள் பெரியார் கொள்கைகளும் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கியதால் தான் இன்றளவும் வந்து அந்த பாசிச சக்திகள் வந்து உள்ள வர்றதுக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் அவருடைய நூல்ல அவர் பயன்படுத்தியிருந்த வார்த்தைகள் என்னன்னா, சிந்திக்கிறாங்க. சிந்திக்கிறத வந்து மக்கள் வந்து சிந்திக்கிறதையே வந்து 2 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இந்த சிந்திக்கிறவங்களை வந்து எதிர்க்கிறவங்க யாருன்னா ஆதிக்கவாதிகள். அதாவது அந்த சனாதனவாதிகள் தான் வந்து சிந்திக்கிறதையே எதிர்க்கிறாங்க. இந்த சிந்திக்கிறத தடுக்கிறத வந்து தடுப்பதற்காக பலர் வந்து அந்த காலத்துல வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வந்து முற்போக்கான சிந்தனைகளை வந்து இவங்க செயல்படுத்தக்கூடாது என்பதற்காகவே வந்து பலர் கூட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பல எதிர்ப்புகளையும் தாண்டி தான் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நான் பேசியே ஆகணும். அதாவது அதே மாதிரி மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்ல வந்து சொல்லியிருப்பாரு. மாற்றங்கள் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கால உருண்டையில வந்து என்னைக்குமே வந்து மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களை வந்து நம்ம வந்து மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றங்களின் வழியில் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். அந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்டங்களுக்கு இடையில தான் வந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து பூத்திருக்காங்கன்னே சொல்லலாம். எடுத்துக்காட்டா வந்து இது அரசமைப்பு சட்டத்துல வந்து முதல்ல வந்து 5 அதாவது சொவேரியன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாசகங்கள் கொண்ட இதை வந்து 1949ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1976ல வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்த ஃபெடரலிசம், அந்த புளூரலிசம், அந்த கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு தத்துவத்தையும், அடுத்து வந்து செக்யூலரிசம், சோசலிசம், மதச்சார்பின்மை, சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கிறப்பதான் வந்து இந்த ஆதிக்க சாதிகள், அதாவது பாசிச சக்திகள்லாம் வந்து எதிர்த்து மிகப்பெரிய போராட்டமா வருது. அந்த போராட்டம் தான் வந்து 1975ல வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமா வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து துணிச்சலா வந்து அவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்து ஒரு பெண் ஆளுமையா அவங்க வந்து அவங்க வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்யூலரிசம், அந்த புளூரலிசம், அந்த ஃபெடரலிசம் இருக்கிறதுனாலதான் இன்றளவிலும் வந்து நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற நம்ம வந்து மக்களா வந்து இந்திய மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையா நம்ம இருக்கணும் அப்படின்ற தத்துவத்தை வந்து நம்ம இன்றளவும் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற அந்த இதே இல்லாம போயிருச்சு. உங்களுக்கு வந்து அந்த சனாதன தர்மம் வந்து வந்துருச்சு, மனு தர்மம் வந்து ஆட்சி மொழியா வந்துரும் அப்படின்னா எங்கேயும் நம்ம இந்துக்கள் மட்டும்தான் வாழ தகுதி உள்ள ஒரு நாடா வந்து இந்தியா வந்து மாறிடும். இன்னும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்களான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடா இந்தியா வந்து மாறிடும். இன்றளவும் வந்து பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வந்து எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து தலைப்பு வந்து நம்ம இந்தியாவை பத்தி எழுதியிருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து இரண்டா தான் இருக்கு. முன்னாடி பேசினவங்க சொன்னது போல எல்லாமே இரண்டா தான் இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம எப்படி அதை கொண்டு செலுத்துறோம் அப்படின்றதுலதான் வந்து நம்ம அந்த மாற்றங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அதை வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி
தோழர் மன்னர் மன்னன் பேசுனது போல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட சாதி இந்தியா சேரி இந்தியா அப்படின்னு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எழுச்சி தமிழர் வந்து நாடாளுமன்றத்துல பேசினதா குறிப்பிட்டிருந்தாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க தென்னிந்தியா பகுதியில வந்து சாதி பேரவலங்கள் வந்து மிக கொடுமையா நடந்துகிட்டு இருக்கு. நேற்று முன்தினம் கூட ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி ஒரு பையன் வந்து லாக்அப்ல வந்து காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்டு இன்னும் கூட அந்த பிணத்தை வாங்காம போராடிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்குநேரியில வந்து அடையாளம் தெரியாத நபர்கள், யாருன்னே தெரியல, ரோட்ல ஒரு கடையில நின்றுட்டு இருக்கிறாங்க. கடையில நின்றுட்டு இருந்தவங்கள வந்து ஒரு வடநாட்டு இளைஞரை வெட்டி, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பையனையும் வெட்டிட்டு, இந்த மாதிரி நிறைய அவலங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து இதையெல்லாம் மாத்தணும்னா முன்னர் ஜெகன் சார் சொன்னது போல கல்விதான் வந்து கல்வி மட்டும்தான் மக்களுடைய மனத்துல வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல கல்வி என்னும் பெயர் ஆயுதம் தான் வந்து மக்களுடைய மனத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வரும். அப்பதான் வந்து இந்த இந்தியாவை வந்து 2 இந்தியா என்ற சொல்லிலிருந்து விடுத்து ஒரே இந்தியா ஒரே மக்கள் அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வந்து நம்ம வந்து பின்பற்ற முடியும். அது வரைக்கும் அந்த மாற்றம் வரும் வரைக்கும் நாம இது போன்ற அவலங்களை எல்லாம் வந்து அனுபவித்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கடக்க வேண்டியது இருக்குது என்பது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இது வந்து இன்றளவும் வந்து எங்களை போன்ற போராளிகள் வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியில் அரசியல்ல இருக்கிறதுனால நாங்க தினம் தினம் வந்து ஒவ்வொரு மாற்றங்களுக்காகவும் நாங்க வந்து போராட்டத்தை கையில் எடுத்துட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டங்களை கையெடுத்து கொண்டு இருக்கிறோம். சோ ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. கல்வி தான் வந்து கல்வியில் மூலமா தான் வந்து எதிர்காலத்தோட இந்தியாவை வந்து நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படின்ற ஒரே நோக்கம். அதுக்கு எல்லாமே வந்து மனதளவுல முதல்ல வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். மனதளவுல மாறணும். நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். இன்னைக்கு வந்து ஒரு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒரு இந்து ஆளுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை ரத்தத்தை வந்து கொடுக்கணும்னா வேணாம்னு சொல்லுவாங்களா? இல்ல. அந்த நேரத்துல வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மதவெறியர்கள், இந்த சனாதனவாதிகள்லாம் வந்து ரொம்ப இந்துத்துவாவை புகுத்தி ஒரு வெறிய வந்து கொண்டு வந்து நாடை வந்து துண்டாக்கும் சதியில வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலா இந்த 2 இந்தியா என்னும் பேரவலம் அப்படின்ற ஒரு நூல் வந்து இருக்குதுன்றதை நான் பார்க்கிறேன். இது நான் கொஞ்சமா தான் நான் வந்து ஒரு அணிந்துரை மட்டும்தான் படித்தேன். அந்த படித்தளவுல கொஞ்சம் தொகுத்த சில இதுதான் இந்த கருத்து. சோ இந்த நூல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறேன். அவருடைய இந்த நூல் எழுத்தாளருக்கு திரு சரவணன் ஐயா அவர்களுக்கு எனதுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் வந்து என்னை பேச அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். மிகவும் சிறப்புமா. உள்ளபடியே மனதை தொடுகின்ற அளவிற்கு உணர்ச்சி பூர்வமான நிதர்சனமான உண்மைகளை எடுத்து வைத்திருக்கும் முதற்கண் சான்றோதளம் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. 2 என்பதை அம்மையார் அவர்கள் ஒருபுறம் சனாதனம், இன்னொரு புறம் சமாதானம், இங்கே பாகுபாடு, அங்கே பகுத்தறிவு, இங்கே பொய்ஞானம், அங்கே மெய்ஞானம், இங்கே உழைக்க கூடாது என்பவன் உயர்ந்திருக்கிறான், அவன் வியர்வை துளிக்காக கையேந்தி தாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலைதான் இன்றைய சூழல் என்பதை இந்தியாவின் பார்வையில், உங்களது பார்வையில் இன்றைய இந்த மொழிதல் என்பது அற்புதமாக இருந்தது. இதைதான் எழுத்தாளர் அவர்களும் ஏறக்குறைய பக்கங்கள் தோறும் பதிய வைத்திருக்கிறார்கள். முட்களை தாங்கிய இந்திராவின் இதயத்தை மெல்ல கிழித்தது அந்த 22 தோட்டாக்கள். காரணம் ஆராய்ந்தவர்களுக்கு புரியும், இதுதான் மூலக்கரு என்று. உனக்கு நிலா கண் விழித்திருக்கிறது என்பதற்காக நான் கண் விழிக்கவில்லை.
எனது மக்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் கண் விழித்து எழுதுகிறேன் என்று புரட்சியாளர் சொன்னார். இதே கருத்தை தான் இன்றைய உலக அரசியலை ஒரு பக்கம் அன்னார்ந்து ஒற்றை கண்ணால் அளந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் அண்ணன் திருமா அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை மொழிந்தார். உங்களுக்கு ஓய்வு இல்லையா என்று கேட்கிற பொழுது நான் எங்கே நிற்கிறேன் என்று கூட தெரியாமல் என்னை சுற்றி பல அவலங்களை கொண்டு ஒருவர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் மற்றொருவர் இந்த நீதிக்காகவும், ஒருவர் யாரும் என்னிடத்தில் நீதிக்காக வரவில்லை, நீதிக்காக வருகிறார்கள், இவர்களை நான் முன்னெடுத்து பேசும் பொழுதும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளையும் நல்ல பாதை காட்டக்கூடிய நல்ல பாதைகளை வகுப்பதற்கு எனக்கு நேரம் போதவில்லை என்றார். உள்ளபடியே அப்படியே மனம் உள்ளவர்களுக்கு கரைந்திருக்கும் த சொலிபிலிட்டி ஆஃப் சோல் எங்கே கரையும் என்றால் இது போன்ற உண்மை நிறைந்த உறக்கம் நிறைந்த முழக்கங்களால் இந்த பூமியை எழுப்ப முடியும் என்று சொன்னால் அது உண்மை. லெனின் சொல்கிறான், உனக்காக அரசியலில் நீ பேசவில்லை எனில் நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படுவாய். தட் இஸ் நவ் ஹேப்பனிங். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியும். இது போன்ற ஆகச்சிறந்த ஒரு அமைப்பின் வாயிலாக, ஒரு முன்னெடுப்பின் வாயிலாக இது தலைமுறை சார்ந்து கடத்தப்பட வேண்டும் என்ற அழகியலை இங்கே அம்மையார் அவர்கள் அழகாக சொன்னீர்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நிறைய பேசணும், ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் அற்புதம், அழகு, மிக வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நமது ஐயா கலந்துரை ஆடுவன் பேரவையில் இருந்து கொண்டு பல்வேறு இளையோர்களுக்கு வாழ்த்துறையும் அணிந்துரையும் பல கருத்துக்களையும் வழங்கி வரக்கூடிய ஐயா திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா இருக்காங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. சான்றோர் தளம் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம். ஐயா தெளிவா கேட்கிறதா ஐயா? நன்றி. சான்றோர் தளம் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் என்ற 2 அமைப்புகள் நடத்துகின்ற இந்த ஒரு அருமையான மின்னூல் விளையாட்டு வெளியீட்டு அரங்கத்தில் எனக்கு ஒரு விசித்திரமாக பட்டது இந்த தலைப்பே. ஐயா சரவணன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த 2 இந்தியா எனும் பேரவலம். இப்ப நடுவோட ஒரு கமெண்ட் வந்தது, 2 இந்தியா எனும் பேரவலம் இல்ல பெரும் மகிழ்ச்சி. அதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, 2 இந்தியா எனும் பேரவலம் நூல் வெளியீட்டு இந்த நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி. இதுதான் உண்மையான விஷயமாக நான் கருதுகின்றேன். எல்லாம் இந்தியா எனும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று கூட அந்த தலைப்பை சொல்லுவாங்க. அப்படின்னா வந்தியா, போனியா, இந்தியா இப்படி வருதே அப்படின்னு கூட ஒரு கவிஞர் கேள்வி எழுப்பினார். வினாவாக இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு விஷயங்களுக்கும் நம் விடை காண முடியவில்லை, வினாவாகவே இருக்கிறது என்று கூட ஒரு கவிஞர் சொன்ன விஷயம் நினைவு வருகிறது. அதற்கு அடுத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஐயா சரவணன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, இந்த 2 இந்தியா எனும் பேரவலம். இந்த 2ன்னு சொன்ன பின்னாலதான் நிச்சயமாக ஒரு கவருகிற ஒரு தன்மை இருக்கு. இங்கு பேசப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள்ல நான் அதற்கு முன்னால ஐயா அவர்கள் என்ன படித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஐயா பிஎஸ்சி முதல்ல வேளாண்மை படிச்சிருக்கிறார். அதைத்தான் நான் பார்த்தேன். பிஎஸ்சி அக்ரி படித்திருக்கிறார். அதனால தானே என்னவோ அதுல உள்ள கருத்துக்களை ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது சொல்ல தோணுது ஐ அக்ரி. உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் ஐ அக்ரின்னு நிச்சயமா என்னால சொல்ல முடியுது. உடன்பாட்டுடனே போக அந்த அளவிற்கு தாங்கள் விளக்கமாக எழுதியிருப்பது தெளிவாக தெரிகிறது. 2 தான். மாற்றம் கோருவோர், மாற்றம் கோராதவர், இப்படி கூட எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது ஒருத்தர் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீம் அப்படி இருக்கு. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என இன்னும் சிந்தை இழந்த ஆட்டு மந்தை கூட்டம் மற்றொரு ரகம் என்ற வகையில 2 பிரிவினராக மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாத, என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, ராமனை ஆண்டாண்டா ராவணை ஆண்டாண்டா அப்படின்ற மாதிரி மாற்றத்தை விரும்பாது என்ற கருத்தினுடைய அடிப்படையில போறது.
ஆனா ஐயா அவர்கள் மிக அழகாக அதுல இந்த நூலை வந்து யாருக்கு காணிக்கையாக்குறேன்னா அவங்க தாய் தந்தையர். அவங்க 4 வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. நல்லா படிக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஐயா அப்படிதான் நினைக்கிறேன். இந்த நல்லா படிக்கணும்னு சொல்லி அவர்கள் படிக்காவிட்டாலும் தங்களை இந்த அளவிற்கு படிப்பறிவை கொடுத்திருக்கிறார்கள் எனும்போது பிஎஸ்சி வேளாண்மை, அதற்கு மேல வேளாண்மை அறிவியல்ல MBA பட்டம் பெற்று எம்பில் பட்டம் பெற்று மிகச்சிறந்த அளவுல அரசு பணிகள்ல பல்வேறு இதுல ஆற்றலுடன் செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை படிக்காதவர்கள் வழங்கியிருக்கிறார் என்றால் இது இந்த இடத்துல என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னா, கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியில பேசும்போது இவரை பேச கலைவாணர் இவரை NS கிருஷ்ணனை வந்து இவரை அவரு கிடையாது MR ராதா அவர்கள். MR ராதா அழகாக ஒரு அறிஞர் பேசுவதற்கு முன்னால நிறுத்து MR ராதாவை பேசணும் கத்துனாங்க மாணவர்கள் எல்லாம். அப்ப MR ராதா அதை கண்டிக்கிறாரு, எந்திரிச்சு எழுந்து வந்து நின்று, ஏண்டா அவரு படிச்சவரு, நான் படிக்காதவே ஒரு கூத்தாடி. இப்படியே சொல்றாரு MR ராதா, நான் படிக்காதவே ஒரு கூத்தாடி, என்னைய வந்து நீ பேச சொல்லி அவரு பேச்ச நிறுத்த சொல்லி நான் கேட்கிறேன், நீ இவ்வளவு படிச்சியடா, இந்த படிப்பெல்லாம் எழுதுனான்ல அவன் எதை படிச்சுடா எழுதுனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். படிக்காதவே எழுதுறத தாண்டா நீ படிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அவனான்னு எழுதி காட்டுறதுல அப்ப ஆனா முத கண்டுபிடிச்சது யாரு? படிக்காத ஆள் தானே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து வர்ற மாதிரி பேசியதாக. நமக்கு எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அறிஞர்களை உருவாக்குறது, நல்ல பெருமையான ஒரு ஆற்றல் மிக்கவர்களை உருவாக்குவது என்னன்னா அவர்கள் படிப்பறிவு இல்லாமல் பட்டறிவிலேயே கொண்டு வந்திருக்கிறார் என்பது அவர்களை இரு கைகூப்பி எனக்கு வழங்க தோன்றுகிறது ஐயா. அவர்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் காணிக்கையாக இந்த புத்தகத்தை வழங்கியது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரி கூட அவங்க வந்து அந்த கைம்பெண் ஆதரவற்றோர் இதுன்னு சொல்லி ஒரு அமைப்புட்டு, ஆனா இப்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால் ஆதரவற்றோர் என்பதை நீ கிடையாது, எல்லாமே தமிழக அரசின் ஆதரவு பெற்றோர் தான் அப்படின்னு வந்து எல்லாம். ஆதரவு அற்றோர் என்பதை விட அரசினுடைய ஆதரவு பெற்றோர் என்ற வகையில அதிக அளவில் ஊக்கத்தொகை வழங்க வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் அழகாக 2 பிரிச்சு அந்த மதம் வருணம் எல்லாம். எங்கள் பகுதி திருப்பத்தூர், இங்கதான் தோழர் ஜீவா அவர்கள் மகாத்மா காந்திக்கே எழுதினது. மகாத்மா காந்தியே உங்களுடைய ஒரு கருத்துல நான் உடன்படவே இல்லைன்னார். எந்த இதுலன்னா அந்த வர்ணாசிரம கொள்கையை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தோழர் ஜீவா அவர்கள் எழுதியதாக வரலாறு உண்டு. இப்பொழுதுதான் தோழர் ஜீவா அவர்களுக்கு நினைவு சின்னம் என்கிறது காந்தியும் மகாத்மா காந்தியும் தோழர் ஜீவாவும் சந்தித்த அந்த இடத்திற்கு கட்டப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியையும் தங்களுக்கு வந்து தெரிவித்துக் கொண்டார். ஐயா அழகாக அந்த 2 பிரிப்பதும் அந்த தலைப்பு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என பகுதி 7 பகுதிகளிலுமே அந்த இரண்டை அழகா எடுத்தனர். மதம், வர்ணம், சாதி, தீண்டாமை, கல்வி, கல்வினால வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என்ன ஆகுது, வாழ்விடமும் வீட்டு வசதியும் எப்படி இருக்கு, மருத்துவமும் சுகாதாரமும் எப்படி இருக்கு, அதே மாதிரி இந்து சமூகமும் மகளிர் எப்படி, அதே மாதிரி சாதிய வன்முறைகள், நீதி நிர்வாகம், அப்படி ஒன்னுமே ரெட்டையா கொண்டு வர்ற மாதிரி ஐயா வந்து அதை எடுத்து எழுதியிருக்க பெரிய சகோதரி கூட எனக்கு முன்னால் அந்த சாதியை பற்றி பேசியது கூட அதான் முக்கியமா சொல்லுவாங்க. எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அடிபட்டாலும் எந்த ஜாதியை சார்ந்தவர்களும் ரத்த தானம் செய்யலாம், அதை வந்து உடல் வந்து ஏற்றுக்கொள்ளுது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சாதி வந்து ரத்தம் பார்க்கலாம், ஆனா ரத்தம் வந்து சாதி பார்ப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரத்த தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கப்படுகிறது. அழகாக ஐயா அவர்கள் வந்து அந்த நூல்ல எடுத்தோடனே நடுவுல ஒரு கோடு போடுது. அப்பவே தெரியுது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இந்த ஒத்த கோட்டுல முடிஞ்சு வச்சு எல்லாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்று சொன்ன ஏன்னா நடுவுல அந்த அட்டப்படத்தினுடைய இதுல நடுவில் அப்படி ஒரு கோடு வருது, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அப்ப அதனுடைய பாகுபாடுகள் எப்படி இருக்கு, தெற்குல வந்து இன்னமும் வந்து அந்த அளவிற்கான சாதி பாகுபாடு வரான தந்தை பெரியாருடைய ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு. நான் கூட அதாவது பெரியாருக்கே பிடித்த ஒரு இது சொல்லுவாங்க, இவர்தான் பெரியார், யார்தான் இவரை அறியார் அப்படின்னு கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு பெரியார. அது பெரியாரு பிடித்ததா சொல்லுவாங்க. நான் கூட பெரியாரை பற்றி ஒரு கவிதை கூட நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பெரியார் வந்து நம்பிக்கை விதைத்தார், நமக்கு அதாவது நம்மளை நம்பி கை கொடுத்தார், நமக்கு நம்பிக்கை கொடுத்தார், மூட நம்பிக்கை கொடுத்தார், மதுக்கடைகளை மூட நம்பிக்கை கொடுத்தார் என்று ஒரு கவிதையிலே நான் வந்து குறிப்பிட்டது. நீங்கள் இங்கே இந்த சாதி பாகுபாடுல இந்த பகுதியில் அதிகமா இல்லை என்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை எல்லாம் இங்கே சுட்டி காட்டியது பெரிய விஷயமா. நான் வந்து இந்த புத்தகத்துக்கு உள்ளுக்குள்ள போய் உண்மையிலே நிறைய பேச வந்து அதிகமாக விரும்பல. எல்லாமே அந்த ஆய்வுரையை வந்து கேட்டுட்டு பின்னூட்டம் பின்னால வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது மிக சிறப்பாக நெய்யப்பட்ட ஒரு நல்ல நூல் அப்படின்னே வந்து நான் கருதுகிறேன். மிகுந்த ஆவலுடன் இருக்கிறேன் இந்த நூலை பற்றிய
அந்த விமர்சனத்தை சொல்லுவது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றியா. மிக்க நன்றி. மிகச்சிறப்புங்கய்யா, மிகச்சிறப்பு. வெந்ததை தின்றுவிட்டு வந்ததை பேசும் இந்த நாட்டு மக்களுக்கு எதை சொன்னால் புரியும் என்று தெரியவில்லை. எனவேதான் மற்றும் ஒரு தோழி சொல்கிறாள், நான் எனக்கு அண்ணனாகவும் இருப்பார், தம்பியாகவும் இருப்பார், கோடிட்டு அவராகவும் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிலே சிந்தனை சிற்பியாக அறிவு மங்கி கிடக்கிற இடத்திலே நாம் இருக்கிறோம். அதை அழகாக வாகித் ஐயா அவர்கள் ஒப்பீட்டு இலக்கணத்தோடு, பெரியார் சொல்றதும் அண்ணாதுரை சொன்னதும் ஒப்பீட்டு இலக்கணத்தோடு எடுத்து ஏய்ப்பது அழகு. ஒரு சொட்டு கூட ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆற்றல் மிக்க கடுமையான ஆயுதம்னா நாக்கு. இததான் NS ஐயா பயன்படுத்தியிருப்பாங்க. இது புத்தர் சொன்ன வரலாறு. இந்த பொன்மொழியை எடுத்துக்கொண்ட தப்பில்ல, அழகான விடயம். அதைத்தான் ஐயா அவர்கள் மெல்ல மெல்ல அந்த MR ராதா ஐயா குறிப்பிட்டது. ஔவை நடராஜன் ஐயா அவர்களும் ஆகச்சிறந்த பேச்சாளர். அப்போ சொல்லுகிற போதுதான் டாப் பசங்கள்லாம் நல்லா பேசக்கூடியவன், என்னப்பா படிச்சுக்கிறான், அவர் என்னமோ படிச்சுக்காருப்பா, என்னப்பா படிச்சுக்காரு. அப்பவே PhD, அவரு பெரிய படிப்பு. அவரு MR ராதாக்கு தெரியாது என்ன படிச்சுக்காருன்னு. பத்தியா, என்ன படிச்சுக்கானே எனக்கு தெரியல, என்ன போய் பேசுன்றேன், என்னத்த பேசு, அறிவாளி பேசிட்டு இருக்கிறான், என்ன ஏய் இந்த உலகத்தை திருத்த முடியாதடா, நடிகனை நம்பாதன்னு அப்பவே சொன்னார் நடிகர். இதுதான் அழகு எனக்கு. அதனாலதான் நான் அந்த முதல் 41, அப்புறம் அடுத்த கூட்டத்துல 1, இப்படியே 50 லிஸ்ட் தாண்டி போச்சு, செத்தவன் லிஸ்ட். அப்படி இருந்தாலும் மார்த்தட்டி போகக்கூடிய, அது குடும்பம் என்னன்னா, ஆண் போறான்னாலும் சரி, அந்த பெண்கள் போய் நிக்குது பாருங்க. இந்த அவலம் எப்பொழுது தீருகிறதோ, இந்த அவலம் தீர்வதற்கு இந்த நூல் ஒரு தீர்வு. அதனாலதான் அவலம் இருக்கார். அழகாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியா, நல்ல விடயங்களை சொன்னீர்கள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களையா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் அவரோடு காத்திருக்கக்கூடிய நூல் திறனாய்வு மரியாதைக்குரிய டொன் பாஸ்கோ மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், பெரம்பூர், சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஆரோக்கிய ராஜ் அவர்களை அன்போடு இந்த நூல் திறனாய்வு குறித்து பேசுவதற்கும் அறிமுகம் செய்து வைப்பதற்கும் சான்றோதலம் அன்போடு அழைக்கிறது. வாருங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்தீங்க, ஆனா உங்களுடைய ஆவலை நான் நிறைவேற்றுவேனா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடிதான் இந்த புத்தகம் கிடைச்சது. ஆனா 2 நாளா சுத்தமா படிக்க முடியல. இன்னைக்கு நான் மதியானம் தான் இந்த புத்தகத்தை பார்த்தேன். ஆனா பார்த்தபோது இந்த புத்தகத்தை பத்தி எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதை சாதாரண புத்தகமா என்னால படிக்க முடியல. ஒவ்வொரு வரியும் பிலாசபிக்கல் தாட். எப்படி பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் பாக்குறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ் 10 சென்டென்ஸுக்கு ஈக்குவல். ஒரு வாக்கியம் 10 வாக்கியத்துக்கு இணையான வாக்கியமா அவங்க பேசுவாங்க. அது மாதிரிதான் ரொம்ப யோசிச்சு படிக்க வேண்டியதா இருக்குது. என்னால மதியானம் ஃபுல்லா நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னால 50 பக்கத்துக்கு மேல என்னால படிக்க முடியல. அதனால மன்னிச்சிருங்க. ஃபுல் புக்கையும் படிச்சுட்டு சொல்றதுக்கு எனக்கு ஆசை தான், இருந்தாலும் முடியல. ஒரு புக்கை எழுதுறதுக்கு மேக்சிமம் எல்லாரும் ஒரு 1 மாதம் எடுப்பாங்க, 4 மாதம் எடுப்பாங்க, 6 மாதம் எடுப்பாங்க. ஆனா ஏறக்குறைய 10 ஆண்டுகள், 3650 நாட்கள் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்காக எடுத்திருக்கார் என்றால், அவருடைய எண்ணங்களை, அவருடைய பொறுமைய, அவருடைய சகிப்புத்தன்மைய, எழுத்தின் மீது உள்ள மோகத்தை என்னால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அவரு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு, 10 நாளும் யோசிச்சு ஒரு பக்கம் எழுதியிருக்காரு. நம்ம ஒரு நாள் யோசிச்சு 10 பக்கமோ 100 பக்கமோ எழுதுவோம். ஆனா எழுத்தாளர் 10 நாள் யோசிச்சு ஒரு பக்கத்தை எழுதியிருக்காரு, அல்லது ஒரு பக்கத்துல பாதி கூட எழுதியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பிறருடைய சிந்தனை தூண்டக்கூடியதாகவும் இருக்கு. இது சாதாரண புத்தகமா என்னால எடுத்துக்க முடியல. முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இது வாசிப்புக்கு உரிய புத்தகமா அல்லது ஆய்வு கட்டுரைக்கு உரிய புத்தகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இது மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையா தான் நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு நம்ம பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படிங்கிற சொல்றோம். ஏன் துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம்? ஒரு கண்டம் அப்படின்னு சொன்னா பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு மதம், நிலத்தால் வேறுபாடு, குணத்தால் வேறுபாடு, நீர்நிலைகளை வேறுபாடு, வற்றாத நதிகளும் பாலைவனங்களும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்தியாவுல அதே மாதிரி இருக்குது.
உலகத்திலேயே அதிக மழை பெய்யக்கூடிய மோஸ்டிராமும் இந்தியாவில் தான் இருக்கு. மழையற்ற தார்பாலைவனமும் இந்தியாவில் தான் இருக்கு. உயர்ந்த மலைப்பகுதிகள் இருக்கு, தாழ்நில பகுதிகளும் இருக்குது. அதே மாதிரி வளமான பகுதி இருக்கு, வளமற்ற பகுதி இருக்கு. பல மதங்கள் இருக்கு, இனத்தால் குணத்தால் வேறுபட்ட மக்கள் இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு எந்த விதமான சிந்தனைக்கும் உட்புகாம அப்படியே மேலோட்டமா நானும் பாடம் நடத்திக்கிட்டு போறேன். ஆனா ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் 2 இந்தியா என்னும் அவலம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது கொஞ்சம் என்னால யோசிக்க தோணுது. என்னடா அது, நம்ம மேலோட்டமா பாடம் நடத்திட்டு மாணவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம மேலோட்டமா பாடம் நடத்திட்டு போனனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட எனக்கு இருக்கு. இந்த புத்தகத்துல குறிப்பா 3 சம்பவத்தை வச்சு இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதை நான் படிக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான நிகழ்வா இருந்துச்சு. அது 3 பெண்மணிகள்ல ஒரு பெண்மணிக்கு மிகப்பெரிய பணக்காரர், அவர் மனைவிக்கு ஏறக்குறைய 400 கோடி செலவு செஞ்சு ஒரு கப்பலை வாங்கி கொடுத்திருக்காரு. கப்பல்லே அனுபவி அப்படின்னு சொல்லி 400 கோடிக்கு மனைவிக்கு கப்பல் வாங்கி கொடுத்திருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஏன் கப்பல்ல தானா பிளைட்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு 240 கோடி செலவுல ஒரு விமானத்தை வாங்கி கொடுத்திருக்கு, ஜெட் வாங்கி கொடுத்திருக்காப்புல. இந்த காலகட்டத்துல 3வது பெண்மணி இருக்காங்க. இந்த 3வது பெண்மணியை பார்க்கும் பொழுது நம்ம சமுதாயத்துல ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் 50 ரூபாய், வெறும் 50 ரூபாய் தான் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைய வித்திருக்காங்க. வெறும் 50 ரூபாய்க்கு 240 கோடி செலவு செஞ்சு விமானம் வாங்குற மத்தியில 400 கோடி செலவு செஞ்சு கப்பல் வாங்குறவங்க தன் மனைவிக்காக வாங்குற மத்தியில இந்தியாவில் இவ்வளவு வேற்றுமைகள், அதாவது குணத்தால் நிறத்தால் வேற்றுமை இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக அதுவும் வருந்தத்தக செயலா இதை நான் ரொம்ப பார்க்கிறேன். இதை ரொம்ப யோசிச்சுதான் இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தொழிலதிபர் 650 கோடி செலவு செஞ்சு திருமணத்தை நடத்தி வச்சார். இதெல்லாம் நாளிதழில் அன்றாட நிகழ்வா இருந்தா கூட இதெல்லாம் ஒருங்கிணைச்சு என்ன போன்ற ஆளுகள் மட்டும் இல்ல, எல்லாரையும் சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு புத்தகமா இது இருக்கு. நம்ம அந்த செய்தித்தாளை படிக்கிறோம், படிச்சதோட அப்படியே போயிடுறோம். இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒற்றுமைப்படுத்தியிருக்காரு. இந்த பக்கம் ஒரு பக்கம். அதே மாதிரி பணம் இழப்பு காலகட்டத்துல நமக்கு 100க்கு 200க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல 650 கோடி ஒரு தனிநபருக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து வெறும் 15,000, அதாவது 15,000த்துல திருமணத்தையே முடிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அழைப்பிதழுக்கு, ஒரு திருமண பத்திரிகைக்கு மட்டும் 15,000 செலவு செய்யக்கூடிய இந்தியர் இருக்காங்க. அப்ப பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய செல்வந்தரும் இருக்காங்க, அன்றாட சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடியவங்களும் இந்தியாவில் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவத்தை ஒவ்வொன்றா அப்படி பெட்டு வைக்கிறாங்க. பணக்காரர்ல ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு தீபாவளி பரிசா 10 கோடிக்கு வைர செருப்பு வாங்கி கொடுக்குறாப்புல. என் ஸ்கூல்ல கூட பாக்குறேன், வருத்தமா இருக்குது. ஒரு ஷூ கிழிஞ்சு போச்சுன்னா அந்த ஷூவை வாங்குறதுக்கோ தச்சு போடுறதுக்கோ பைசா இல்லாத பையன் இன்றைக்கும் இருக்கான். இன்றைக்கு காலையில் சென்னையில, தமிழ்நாட்டின் தலைநகரத்தை சென்னையில, அதுவும் எங்க மாதிரி ஸ்கூல்ல கூட ஷூவை தச்சு போடுறதுக்கோ அல்லது ஷூவை மாத்துறதுக்கோ அல்லது செப்பல் போடுறதுக்கோ இல்லாதவனும் நம்ம சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, குஜராத்ல ஒரு பசுமாட்டுக்கு தாலி கட்டுவதற்கு, கல்யாணம் பண்றதுக்கு ஏறக்குறைய 10 லட்சம் செலவு செஞ்சதாக இந்த புத்தகத்துல ஒரு சம்பவமா குறிப்பிட்டிருக்காங்க. தாழ்பவன் அரைப்பவன் தாலிக்கு இயங்குறவங்களும் இல்லாதவங்களும் நம்ம இந்தியாவுல இருக்கத்தான் செய்யறாங்க. சில பேர் பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம், யார குடியே கெடுக்கலாம், அல்லது இந்த பணத்தை வச்சு இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அல்லது எப்படி செலவு செய்யலாம், அல்லது செலவு செய்யறதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது பணமே இல்லாம 5க்கும் 10க்கும் அடைகிறவங்களும் நம்ம இந்தியாவில இருக்காங்க. அப்படிங்கிறது தெளிவா 2 இந்தியா அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை முதல் பக்கத்திலிருந்து நான் 60 பக்கம் தான் படித்தேன். 60வது பக்கத்து வரைக்கும் எல்லா
பக்கங்கள்லையும் தன்னுடைய கருத்தை விட்டு ஒரு துளி கூட விலகாம அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்தியர், ஜெர்மனியர் அல்லது வந்து அமெரிக்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவுக்குள்ளேயே வந்து தமிழர், தெலுங்கர், குஜராத்தி, பஞ்சாபி அப்படிங்கிற வேறுபாடும் இந்தியாவுல இருக்கு அப்படிங்கிறதையும் அவரு விட்டு வைக்கல. இது ஒரு கருத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்தியாவின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வந்த நார்வே நாட்டுக்காரர் சொன்னதை வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. எங்க நாட்டுல நார்வே நாட்டுக்காரர் சொல்றான், எங்க நாட்டுல பணக்காரங்க மட்டும்தான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இந்தியாவில மட்டும்தான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களும் காண முடியுது. அவ்வளவு வேறுபாடு இந்தியாவுல இருக்கு அப்படிங்கிறத நார்வே நாட்டுக்காரன் சொன்னதையும் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காப்புல. அடுத்து வந்து பெங்கால் ஃபேமின் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பெங்கால் அப்படின்னா நம்ம வந்து பங்களாதேசம் இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதியா ஒருங்கிணைந்த இந்தியாவில இருந்த பொழுது அந்த பெங்கால் ஃபேமினை பத்தி சொல்றாப்புல. பங்களாதேசிலிருந்து மேற்கு வங்கம் எல்லாம் உள்ளடக்கிய பீகார் உள்ளடக்கிய பகுதியில சொல்றாங்க. பஞ்சம் ஏற்பட்ட போது எல்லாரும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல கூட மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சில செல்வந்தர்கள் கிளப்புகளில் போய் நடனம் ஆடினாங்க, விருந்து உண்டாங்க, குதிரை பந்தயம் வழக்கம் போல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆடம்பரம், இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பாட்டை தெருக்கள்ல செத்து கொண்டிருந்தார்கள். பிணக்குவியல்கள் விழுந்தது, இதற்காக பட்டினியால் பிணக்குவியல் காணப்பட்டன. ஒரு பக்கம் பெங்கால் ஃபேமின் சமயத்துல, இன்னொரு பக்கம் ஆடம்பரமான குதிரை பந்தயம் போன்று கிளப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்து கொண்டிருந்தன அப்படிங்கிறதையும் அவங்க விட்டு வைக்கல. அப்புறம் வந்து சிந்தனை அடிப்படையிலையும் ஐயா அவர்கள் சொல்றாங்க, உயர் சிந்தனைக்காரனும் இருக்கிறான், சிந்தனை அடிப்படையில வேறுபடுத்தக்காரனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது பழைய முற்போக்கு சிந்தனைவாதி எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுக்காம விதிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விதியை நொந்து கொண்டே இருக்கக்கூடியவனும் இருக்கிறான். உயர் சிந்தனை ஆற்றல் உடையவனும் இந்தியாவுல இருக்கிறான் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்துல மிக தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லா மதத்திலையும் ஐயாவுடைய கருத்துப்படி, அது சிக்கிய மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதாவது இந்து மதத்துல உள்ள குறைபாடுகளை போக்குவதாக வந்ததுதான் இந்த பௌத்த மதம், சமண சமயம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதாவது இந்து சமயத்துல வேதங்கள் அடிப்படையில எவ்வளவு பிரிவினைகள் இருந்துச்சு, அதை போக்குவதற்காக சமண மதம், புத்தர், மகாவீரர் போன்றவங்க எல்லாம் உயிர் பலியிடுதலை தடுப்பதற்கு, அடுத்து வந்து மனுஷனை வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடுகளை குறைவதற்கு, மதத்தின் பெயரால் உள்ள தேவையற்ற சடங்குகள் என்ற பெயர்ல ஏழை மக்களை பிடிந்தெடுத்த சடங்குகளை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட புத்த மதமும், அடுத்து வந்து பௌத்த மதத்துல கூட வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. எந்த நோக்கத்திற்காக இந்த புத்த மதமும் பௌத்த மதமும் ஆரம்பிக்கப்பட்டதோ காலகட்டத்துல அந்த மதத்திலையும் பிரிவினைகள் தோன்ற ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் சொல்ல மறுக்கவில்லை. அதே மாதிரிதான் இஸ்லாமிய சமயமும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. வேத காலத்துல வந்து அல்லது இந்து மதத்துல உள்ளது ஜாதி பாகுபாடுகள் இருந்தது, கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டத்துல வந்து இஸ்லாமிய சமயம் கல்வியானது எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறத அறிவிச்சு கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற காலகட்டத்துல கூட இஸ்லாமியரும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறதையும் மிக துணிவோடு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ சமயத்துல கூட வேறுபாடுகள் இருக்கு, ஜாதி வேறுபாடு இருக்கு. கிறிஸ்து வந்து கடவுள் ஒருவரே அப்படி, இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வந்து கிறிஸ்துவுடைய பிறப்பை தயார் செய்தல், புதிய ஏற்பாட்டு வந்து கிறிஸ்துவுடைய போதனைகளை வந்து வெளிப்படுத்துறோம். அப்படி இருந்தாலும் கூட வேறுபாடுகள், ஜாதி பாகுபாடுகள் இது இருக்கு, தொடருது. அது மாதிரி தெளிவா சொல்றாங்க. பிஷப்புகள் எவ்வளவு பிஷப்பு இருந்தோ தாழ்த்தப்பட்டவங்கள்ல வந்து மிக குறைந்த அளவு தான் பிஷப் இருக்காங்க. அப்ப கடவுள் ஒருவரே, அன்பே கடவுள்,
பிறருக்கு உதவி செய்யுங்க, எல்லாரும் கிறிஸ்துவின் வழியா வந்தவங்க எல்லாரும் சமம் அப்படின்னு போதிக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ சமயத்தில் கூட ஜாதியின் அடிப்படையில ஒதுக்குறோம் அப்படிங்கிறதையும் மிக துணிவாக கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய செயலா இருக்கு. எனக்கு கூட தெரியாது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி, உண்மையிலே தெரியாது. நானும் அப்படியே பிளைண்ட் ஒபீடியன்ஸ், அப்படியே கடவுள் சொல்றாங்க, குருக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றத அப்படியே தான் நானும் இந்நாள் வரைக்கும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் சில கிறிஸ்துவ சமயத்திலையும் வேறுபாடுகள் இருக்கு. சில பேர் ஒதுக்கப்படுகிறார்கள், சில பேர் மறுக்கப்படுகிறார்கள், சில பேர் மதிக்கப்பட மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இந்தியாவில் ஆரியர்கள், ஆரியர் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்து மதம் சர்வ வல்லமை படைத்த கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் ஒரு மத கோட்பாடை விளக்குனாலும் கூட துணிச்சால சொல்றாங்க, இது இந்து மதத்துல ஒரு கடவுள் கோட்பாடு இல்ல, பல கடவுள்களை வழிபடக்கூடிய பழக்கமும் இருக்கு, தீண்டாமை இந்து மதத்துல இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்போது சட்டமேதை அம்பேத்கர் சொல்ற கருத்துக்களும் இதுல இடம்பெற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்திய குடியாட்சியில் அரசியல் சட்ட உணர்வை விட சமூக உணர்வே மேலோங்கி நிற்கிறது. சாதாரண மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம சமூகம் அப்படின்னு உயர்த்தி தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு விளங்குகிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கரே சொல்றாரு அப்படிங்கிறத நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய சமயத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, சர்வ வல்லமையுள்ள இறைவன் அல்லாஹ் இப்பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் உரிமையுள்ளவருமாக ஆக்கிறார், அவரை தவிர வணக்கத்துக்குரிய வேற கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நபிகள் அருள் தோற்றுவித்து முந்தைய நபிமார்கள் அதே பணியை நிறைவேற்ற பொறுப்பில் அமைச்சு அவர் மூலமாக திருக்குறான் அருளப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தாலும் கூட, நல்ல போதனைகள் இந்த இஸ்லாமிய சமயத்துல சொல்லியிருந்தாலும் கூட பெண்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சீக்கிய சமயத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. பௌத்த மதம், சமண சமயம் போன்ற எல்லா மதத்துகளையும் உள்ள நல்ல கருத்துக்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய என்னால படிக்க முடியல, அதனால எல்லாரும் சான்றோர்கள், இந்த அவையில உள்ள சான்றோர்கள்லாம் மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய பேச்சாளர்கள். நான் திடீரென வந்தேன். அடுத்த முறை வரும்பொழுது நான் சிறந்த படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு சிறந்த கருத்துக்களை நான் சொல்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாராவது உங்களுடைய மனசு நோக்கடிக்கு பேசியிருந்தாலும் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனா ஆசிரியர் மீது எனக்கு மிகப்பெரிய உயர்ந்த மதிப்பு எனக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபரை நான் நேர பார்க்கணும், கண்டிப்பா நான் ஆசைப்படுறேன். நேர பார்த்து அவர்கிட்ட பேசணும். எப்படி சார் உங்களால இந்த மாதிரி முடிஞ்சது? ஒவ்வொரு வரியும் ஒரு தாட் ப்ரோவோக்கிங் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பா எங்க மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் சார் பேசணும், மேடையில பேசணும். மாணவர்களுக்கு கண்டிப்பா, மாணவர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும், எனக்கு போன்ற ஆசிரியர்களுக்கும் ஐயாவுடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சு, சொற்பொழிவு கண்டிப்பா பயனுள்ளதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவருடைய பேச்சும் எழுத்தும் மாணவர்கள் மத்தியில மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் மத்தியிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்க உங்களுடைய தமிழ் தொண்டு. உயர் சிந்தனைக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புங்கய்யா, மிகவும் சிறப்பு. மாற்றத்தை எழுதுபவனே மாமனிதன் என்றால் இந்த ஆசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் உள்ளபடியே ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடியவர் என்பதை ஐயா அவர்கள் அழகாக சொன்னார். இந்த நூல் கல்வி மற்றும் இதர கல்லூரி வகுப்புகளிலே மாணவர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றார். ஆசிரியர்களுக்கு கூட இது நாம் கற்பிக்கப்பட வேண்டும். முதல்ல பிரச்சனையே அங்கேயும் ஏற்படுது. உள்ளபடியே பையன் சும்மா தான் இருக்கிறான். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் என்பதனால் அந்த பார்வை, பள்ளியில் நடக்கக்கூடிய பார்வையும்
அவர்கள் போர்த்தி வரும் போர்வைக்குள்ளும் எது இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது என்பதை அறிந்த வகையிலே ஐயா அவர்கள் அற்புதமாக சொன்னார். வாருங்கள் ஐயா, எங்கள் பள்ளிகளுக்கு வாருங்கள், நல்லுரைகளை தாருங்கள், எங்கள் மாணவர்கள் சற்று ஏறக்குறைய நற்கருத்துக்களை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னது உள்ளபடியே வாழ்த்துக்குரியதுதான். சும்மா சொல்ல முடியாது. கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு 60 பக்கத்திலே அறுவடை செய்திருக்கிறார். மீதி பக்கம் பிறகு நான் அறுவடை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி 60 நாள்களில் எழுத முடியும், 80 நாள்களில் எழுத முடியும், ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் எழுத முடியும் என்றால் இவர் எவ்வளவு தூரம் உழைத்திருக்க வேண்டும், பாடுபட்டிருக்க வேண்டும், பல கருத்துக்களை சேகரித்திருக்க வேண்டும், அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு இது சரியா தவறா என்று உள்ளாய்வு செய்திருக்க வேண்டும் என்று அழகாக விளக்கம் கூறினார். தாமதமாக தொடங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருபொழுதும் நிறுத்தி விடாதே என்று கன்ஃபூஷியஸ் சொல்றார். அப்போ வித்தவுட் கன்ஃபியூஷன் எழுத்தாளர் கன்ஃபூஷியஸ் கூடவே இருக்கிறார். ஐயா சொன்னாங்க, முழுக்க முழுக்க எல்லாமே பிலாசபிக்கல் கொட்டேஷன். அதுதான் தத்துவார்த்தமான செய்திகள் தான் ஒரு மனிதனை நிலைநிறுத்தும் அல்லது நிலைப்படுத்தும். எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலம் என்று அரிஸ்டாட்டில் சொன்னா நம்ம ஆளுக்கு ஏத்துக்கல. அப்போ அந்த எவன் உழைச்சானா உழைக்காட்டி போனா, நான் உழைக்காம ஒரு இடத்துல உட்காந்துக்கணும், கும்பலா வரணும், தட்டுல 100 50 போடணும், முடிஞ்சா 500 1000 கேட்டு வாங்கிக்கிட்டு நாம சந்தோஷமா வாழணும். இங்கதான் அந்த கருத்து. அப்போ யார் மீது திணிக்கப்படுகிறது, எது திணிக்கப்படுகிறது? அப்போ மாற்றம் எங்கே என்றால், மேடு பள்ளம் நிறைந்த இந்த உலகை யார் மாற்றுவது என்று நினைத்து பார்த்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். அதை ஐயா திறனாய்வு செய்த மரியாதைக்குரிய ஐயா ஆரோக்கியராஜ் அவர்கள் அற்புதமான தனது குறைவாக படித்திருந்தாலும் சற்று ஏறத்தாழ அவற்றை நிறைப்படுத்தி ஆங்காங்கு இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்புகளை, சற்று ஏற இறங்கும் மேடு பள்ளங்களை, நிறைகுறைகளை, நேர்குறி எதிர்குறிகளை அவர் ஆங்காங்கு அழகாக எடுத்துரைத்தது மிக அழகு. வாழ்த்துக்களை ஐயா, மிகச்சிறப்பு. உங்கள் பணி மேலும் சிறக்க வேண்டும். ஐயாவிடம் தொடர்பு கொள்ளுங்கள், நிறைய பேசுங்கள், நிறைய கருத்துக்களை, உங்களிடமே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் மற்றும் ஒரு நிகழ்விலே உங்களை அழைக்கின்றோம் சான்றோர் தளத்தின் சார்பாக. இப்பொழுது தங்களுடைய நூல் திறனாய்வுக்கு சான்றோர் நன்றியுடன் பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் வணங்கி வருகிறோம். அடுத்ததாக ஐயா ஏற்புரை போலாமா? ஆமா, ஏற்புரை முடிச்சுட்டு கருத்து கேட்டுக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேரம் இருந்தா அடுத்ததாக இந்நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு முன்னால் எழுத்தாளர் மரியாதைக்குரிய சரவணன் ஐயா அவர்கள் தனது 2 இந்தியா என்னும் பேரவலம் என்ற நூல் குறித்து இதுவரை நடந்த நிகழ்வினை உள்வாங்கி இருப்பார்கள் என்று எண்ணுகிறோம். அந்த வகையிலே ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க சான்றுதளத்தை சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். வாங்க ஐயா. ஐயா இருக்கீங்களா? இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வாருங்கள், வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குடும்பம் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன். இது எனக்கு கிடைக்கிற பெரிய கௌரவமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி எனக்கு முதல்ல தெரிவித்தவர் அறம்பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் பௌத்த அறிஞர் அமரேசன் அவர்கள். அவர் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கலந்துக்கணும்னு சொன்னாரு. நான் எழுதிய ஒரு இளையவன் எழுதிய இந்த நூலுக்கு ஒரு திறனாய்வு செய்கின்ற அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்களே, பாவலர் மன்னன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நூல் திறனாய்வு ஆரோக்கியராஜ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களே, கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்களே,
இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளராக இருந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜெகன் அவர்களே மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் பாவலர் தமிழ் இளவன் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இந்த நூல் எனக்கு முதல் நூல். இதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் நான் குறிப்பிட்டிருந்தேன் பதிப்புரையில. ஒரு 7 ஆண்டுகள் மட்டும் 7 ஆண்டுகள் இந்த டேட்டா கலெக்ஷனுக்கே எனக்கு எடுத்துக்கிச்சு. ஏன்னா இதுல ஒரு அடிப்படை ஒரு ஆதாரத்தோட தான் நம்ம ஒரு கருத்தை சொல்லணுங்கிறதுல நான் குறியா இருந்ததுனால நிறைய டேட்டா கலெக்ஷன் பண்ணி அதை தொகுத்து தான் இது கொடுத்தேன். அது எழுதுவதற்கு ஒரு 3 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு என்னுடைய இதுலயே பயோடேட்டாவிலேயே கொடுத்துருக்கேன். என்னுடைய வயது என்னங்கிறதுக்கு 78 80 நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரம். இந்த உடல் பிரச்சனைகள் மற்ற எல்லாத்தையும் ஒரு பொறுப்புல இதை எடுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிச்சிருக்கேன். என்னுடைய முதல் நூல் இது ஒரு 320 பக்கங்கள் கொண்டது. அதுவும் ஒரு ஆய்வு நூல். எழுதுறது கொஞ்சம் கஷ்டங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கு டேட்டா சப்போர்ட் வேணும், அதை ப்ராப்பரா இன்டர்பிரட் பண்ணணும், அதை தொகுக்கணும். இதெல்லாம் ஒரு கடினமான வேலை. அதை நான் ஒரு உண்மையாக சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதியிருக்கேன். இதில் முதல் நூல் வேற. நான் தமிழ் படித்தவன் அல்ல. நான் படித்தது சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் சயின்ஸு. எனக்கு தமிழ் பள்ளிப்படிப்போட எனக்கு ஒரு தமிழ் முடிஞ்சு போச்சு. பள்ளிப்படிப்போட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கல்லூரி நாட்கள்ல நான் படித்த படிப்புல தமிழ் கிடையாது. அதனால தமிழ் நான் படித்தவன் அல்ல. இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த தமிழையும் கற்றுக்கொண்டேன், எழுத்தையும் கற்றுக்கொண்டேன் இந்த புத்தகத்தின் மூலமாக. ஆனா இதை எப்படியாவது இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சு இதை பொழுதுவெளிக்கு கொண்டு வரணுங்கிறதுல எனக்கு ஒரு தீராத ஆர்வம் இருந்தது. என்னன்னா, இந்த தலைப்பு எனக்கு அவ்வளவு நெருக்கமானது. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அவ்வளவு நெருக்கமானது மட்டுமல்ல, நெருடலானது என்று கூட நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பே, இந்த பொருளே நெருடலானது. ஏன்னா இங்க இப்ப நம்ம தினம் நம்ம பார்க்கிற மதம், வர்ணம், சாதி அடிப்படையிலான அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு பாகுபாடுகள், ஒடுக்குமுறைகள், இது என்ன ரொம்ப மனத்தளவுல பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இதை கீழே கவனிக்கிற ஆளு. இது இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது என்பது பற்றி நான் அதை ஒரு தீவிரமா பார்க்கறது உண்டு. அதை பற்றிய கவலைப்படுபவனாகவும் இருந்தேன். அதனால இதை பத்தி பேசியே ஆகணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கருத்தை நம்ம ஒரு ஆணித்தரமா சொல்லணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப அக்கறை இருந்ததுனாலதான் நான் இதை இவ்வளவு நாட்கள் எடுத்து ஒரு கஷ்டப்பட்டு தான் எழுதுனேன்னு சொல்றதுல நான் அது வெட்கப்படலை. அதை நான் ஒரு பெருமையாக கூட நினைக்கின்றேன். இந்த தலைப்பு 2 இந்தியா எனும் பேரவலம் என்று கொடுத்திருக்கேன். 2 இந்தியான்னு சொன்னாலே போதும். ஒரு இந்தியா 2ஆக இருக்கிறது, 2க்கு மேலாக இருக்கிறது என்பது வெளிப்பட்டுவிடும். உங்களுக்கு அந்த 2 இந்தியா என்ற வார்த்தைகளை வைத்து கொடுக்க அந்த பொருளுடைய அடக்கம் வந்துவிடும். இருந்தாலும் இந்த பேரவலம் என்ற வார்த்தையை நான் வடிந்து சேர்த்தேன். அது வரணும், தலைப்பிலே வரணுங்கிறதுக்காக அந்த 2 இந்தியா எனும் பேரவலம் என்று சேர்த்தேன். ஏன்னா அது அவலத்தை பற்றி அறிமுக உரையில ரொம்ப அழகாக சொன்னார்கள். அவலம் என்றால் என்ன, தாட்சி, அந்த விளக்கம், அந்த வார்த்தைக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தார்கள். இந்த வார்த்தை அதுல வரணும், தலைப்பிலே வரணும். அப்படித்தான் அந்த தலைப்பே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தொடணும், மனதை உறுத்தணுங்கிற எனக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு. அதனாலதான் பேரவலம் என்ற வார்த்தையை அங்கேயே சேர்த்தேன். அது மட்டும் இல்ல, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அதையும் கொடுக்கணும். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, இது பூர்வீகம் என்ன,
அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் தோற்றுவாயும்னு அதுக்கு சேர்த்தேன் நான். தோற்றுவாயும் அப்புறம் பாகுபாடுகள், தொடர்கின்ற பாகுபாடுகள். அது புத்தகத்து முழுக்க இந்த பாகுபாடுகள் வருது, பக்கத்துக்கு பக்கம் வருது. நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த பக்கமும் இந்த பாகுபாடுகள் குறிப்பிடாத பக்கமே கிடையாது. அதே சமயத்துல இந்த தோற்றுவாயும் கொண்டு வந்திருக்கேன், த்ரூஅவுட் கொண்டு வந்திருக்கேன் புத்தகத்துல. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு 7 பகுதியா பிரிச்சேன் அதை. ஏன்னா அன்றாட அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு இயக்கங்கள் எப்படி இருக்கு, இயக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இயங்கியலை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அதை ஒரு 7 பகுதியா பிரிச்சு அந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே இதனுடைய தோற்றுவாயை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா தோற்றுவாயிலிருந்து தான் எப்படி இது ஆரம்பிச்சிச்சு, இதற்கு முடிவு அங்கதான் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த பாகுபாடுகளுக்கு முடிவு எங்க இருக்கு? இந்த தோற்றுவாயை டேக்கிள் பண்றதுல, அதுல கை வைக்கிறதுல தான் இருக்கு. அதுக்காகத்தான் தோற்றுவாயும் தொடரும் பாகுபாடுகளும் என்று இந்த தலைப்பை கொண்டு வந்தேன். ஆக இப்படி இத ஒரு அடிப்படையில தான், இந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். அடுத்துல வந்து அணிந்துரை கொடுத்த அவர் நண்பர் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம், அதுல அணிந்துரை அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவரு ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. அதுல வந்து அந்த அணிந்துரையினுடைய முதல் சென்டென்ஸே இந்தியாவை அறிந்து கொள்ள உதவும் சமகால ஆவணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது வந்து பழச மட்டும் பேசல, இன்றைய நிலைமையும் பேசுது. இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிச்சுங்கிறத பேசுறோம், அதே சமயத்துல இன்னைக்கு இது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி வெளிப்படுது, அதை இந்தியாவை புரிஞ்சுக்கணும்னா இந்த சமகால ஆவணம், இன்னைக்கு இருக்கிற டேட்டா வச்சு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஆரம்பமும் இருக்கு, இன்றைய நிலைமையும் இருக்கு. அதனால இதை படிச்சாக்க இன்றைக்கு உள்ள நிலைமை, அரசியல்ல, சமூகத்துல, பொருளாதாரத்துல, பண்பாட்டு தளங்கள்ல இந்தியாவினுடைய நிலைமை என்ன, எந்தெந்த வகையிலெல்லாம் பாகுபாடுகள் காட்டப்படுகின்றன, அதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார், பலனடைபவர்கள் யார் என்ற விவரத்தை தொடர்ந்து கொடுத்திருக்கோம். அதனால அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுனால இது வந்து ஒரு சமகால ஆவணம் என்று அணிந்துரையில அவர் எழுதுனது ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த திறனாய்வு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த அனைவரையும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்துல இந்த புத்தகத்தை இதோட விடக்கூடாது, இதை என்ன கொஞ்சம் இன்னும் அப்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலையும் கொண்டு வரணும்னு அந்த முயற்சியில நான் ஈடுபட போறேன். ஏன்னா இது இன்னும் பரவலா போய் சேரணும். இந்த புத்தகம் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள புத்தகம், இது வந்து பரவலா போய் சேரணுங்கிறதுல எனக்கு பெரிய ஆர்வம். அதனால இது ஆங்கிலத்திலையும் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு. அதற்காக நான் இப்பொழுது அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுல அறம்பதிப்பகத்தினுடைய ஓனர், அறம்பதிப்பக பதிப்பாளர், பௌத்த அறிஞர் அமரேசன் அவர்கள் எனக்கு பல வகையிலும் உதவி பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் கொடுத்த ஒரு 2 நாட்கள்லயே அவர் மதிப்புரை ஒன்று எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பொதுவாக பதிப்பாளர்கள் வந்து பதிப்புரை கொடுப்பாங்க, பதிப்புரை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் மதிப்புரையும் கொடுத்தாரு அவரு. அதுல அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு உதவியை அவர் செஞ்சிருக்கிறாரு. இது இந்த புத்தகத்தினுடைய வேல்யூ, இந்த புத்தகத்தினுடைய எடையை கூட்டுவதற்கு அவருடைய மதிப்புரையும் அதுக்கு மிக பெரிய அளவுல பயன்படுதுங்கிறதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால், ஏதாவது டேட்டாவிலேயோ அல்லது மற்றதிலேயோ தமிழ் எழுத்துலேயோ ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய மேலான ஆலோசனைகளாக காத்திருக்கிறேன். அது மாதிரி இருந்து நீங்க சொன்னீங்கன்னா வர்ற பதிப்புகள்ல, ஈவன் ஆங்கில பதிப்புல கூட அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம சிறப்பான முறையில கொண்டு வரலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில மீண்டும் சான்றோர் தளத்திற்கும் பன்னாட்டு
பயன்பாட்டு தமிழ் குடும்பம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. முதன்மை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு ஆன விஷயம், கேட்டை இழுத்து மூடுங்கடா. ஒரே விஷயம், இது எங்க இருந்து வந்தது, வாயில் எங்கே, அப்புறம் நெருப்பு நீ அங்கதான் வைக்கணும், எங்க தொலைத்தாயோ அங்கு தேடு. ஐயாவுடைய அந்த சான்றது தான். ஆமா, உள்ளபடியே வெறுமையில சிந்து சமணி நாகரத்திலேருந்து வந்தாங்க போனா வந்தான்லாம் சரி, ரைட், ஓகே. வந்தவன் நேரடியா கோட்டையை தூக்கிட்டு வந்தான் இல்ல, அதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க? அப்ப இவங்க மட்டும் திடீர்னு எப்படி ஒரு கோட்டை குத்தாலம் வந்துச்சு, பெரிய பெரிய மாட மாளிகை வந்துச்சு, யாரை வச்சு கட்டினாங்க, எப்படி வைக்கணும்? அப்போ இந்த சிந்தித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். இதைத்தான் நீங்க தோட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அழகா இந்த நூலினுடைய பாடுபொருள் மிக அற்புதமாக சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த மிகப்பெரிய இவ்வளவு பெரிய உட்பொருள்ல ஐ திங்க் இட்ஸ் எ மிரர் டு ஷோர் இந்தியா. நாளைக்கு வரக்கூடிய இன்னொரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட இருவேறுபட்ட கருத்துடைய நாடு இருந்தது இந்தியா, அப்ப அதுக்குள்ள இவ்வளவு பேதங்கள் இருந்தது அப்படின்ற விடயத்தை தெளிவுபடுத்தி மிக அழகையா வாழ்த்துக்கள். அதே போல மிக அழகாக முதல் நூல்னு சொன்னீங்க, அதுதான் ஏன்னா இவ்வளவு பெரிய விடயங்களை உள்ளடக்கி, அதுக்காகத்தான் இந்த 10 ஆண்டு என்பது இடைவெளி என்பது கால தாமதம் என்பது, தாமதம் ஒரு வழியும் அல்ல, மதம் என்றுதான் இருக்கக்கூடாத ஒழிய தாமதம் இருக்கலாம். அதை அழகாக சொல்லி இருக்க உங்க புத்தகத்துல ஒரு முதல் நூலாக தெரியவில்லை, 30 நூல்கள் எழுதிய ஒரு தோற்றம் இந்த நூலிலே தெரிகிறது, உங்களுடைய அந்த பேச்சிலே தெரிகிறது. பணிவும் கனிவும் நிறைந்த ஐயா, உங்களுக்கு சான்றோர் தளம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. மேலும் எழுதுங்கள். இது ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு மக்களும் படிக்கவும் வாசிக்கவும் உள்வாங்கவும் சான்றோர் தளத்தின் வாயிலாக ஐயாவிற்கு நன்றியை வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் தான் உங்களுக்கு நன்றியுடன் பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு நூலை கொடுத்தமைக்கு வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பையா, உங்களுடைய ஏற்புரை மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சியா. அடுத்ததாக நமது அறம் வந்திருக்காரு பாருங்க. வந்துடுவாங்க. இந்த பிள்ளைய பெத்தது ஐயா சரவண ஐயா. அதை அப்படியே கையில புடிச்சு இழுத்துக்கிட்டு எடுத்த தலைகீழ 2 காலையும் தூக்கி அப்படி ஆட்டி அதை கழுவி குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு இந்த பிள்ளைக்கு பேர் வச்சு விட்டது ஐயா நமது அறம் பதிப்பகத்தின் மூத்த கவிஞர், பொறுப்பாளர் மற்றும் மிகச்சிறந்த பகுத்த நெறி எழுத்தாளர் ஐயா அறம் மா அமரேசன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அனைவரின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். வாங்க ஐயா. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. அவையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ரொம்ப காலதாமதமா வந்துட்டேன், மன்னிக்கணும். இந்த இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு 4-5 ஆண்டு காலமா முதல் முறையா திருச்சியில சந்திச்சாரு. பார்த்துட்டு நம்ம அரங்கத்தெல்லாம் பார்த்துட்டு, நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், இது நீங்க அறம் பதிப்பகத்துல தான் வரணும்னு நான் நினைக்கிறேன், நீங்க போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்பெல்லாம் உண்மையாலுமே நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, சரி போட்டு தரேங்க ஐயா அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரே ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லி வச்சாரு, அது அம்பேத்கரிய பார்வையிலான ஒரு நூல் அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால கட்டாயம் போட்டு தரேங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் மதுரைக்கு வந்தாரு. அப்புறம் திருப்பூர்ல புத்தக கண்காட்சி நடக்கும்போது அங்க வந்தாரு. தொடர்ச்சியா சென்னைக்கே வந்திருக்கிறாரு. சென்னைக்கே ஒரு வாட்டி பார்த்திருக்காரு. நான் புத்தகத்தை முடிச்சிட்டேன், சீக்கிரத்துல தரேன் அப்படின்னாரு. அப்புறமா திடீர்னு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாரு, நான் புத்தக வேலையா செஞ்சுட்டு இருக்கிறேன், முடிச்சிட்டேன்னு. எனக்கு என்னன்னா அவரு உண்மையாதான் சொல்றாரா இல்ல ஏதோ நம்மள ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக சொல்றாரா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சு புத்தகத்தை அனுப்புறாரு, அச்சுக்கு தயாரான நிலை. படிச்ச உடனே அது ரொம்ப நல்லா இருந்தது. அவசரமா படிச்சுட்டு ஒரு 2 நாட்கள்ல ஒரு மதிப்புரை எழுதி பதிப்புரை எழுதி அதுல இருந்த சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் நீக்கி சொல்ல கொடுத்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு அற்புதமான புத்தகமா இப்ப கையில வந்திருக்குது. இது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறோம். அடுத்த சென்னை புத்தக கண்காட்சியில
இது பல வெளிநாடுகளுக்கும் இதை கொண்டு போற ஒரு பொறுப்பு ஆரம்ப பதிப்பகத்துக்கு இருக்குது. அந்த வகையில வந்து இவர் வந்து அண்ணன் வந்து 70 வயது கடந்து இருந்தாலும் அவர் வந்து ஒரு 20 வயது இளைஞனை போலதான் அவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பார். எந்நேரமும் ஏதாவது ஒரு பலிகள், ஏதேனும் ஒரு பணி, ஏதாவது ஒரு ஒரு சுற்றுலா, ஏதாவது ஒரு டூரு, இப்படிதான் இருக்கிறாரு அவரு. அவர் வந்து இப்ப கரூர்ல இருக்கிறது ரொம்ப குறைவாகி போச்சு. இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த புத்தகத்துக்கான பரப்புரைக்காக ஒரு ஒரு திட்டத்தை ஒன்று போட்டு வந்து அதை நிகழ்த்தணும். சென்னையில வெளியிட்டோம். பிற்பாடு வந்து இப்போ கரூர்ல வெளியிடுறது, அந்த மாதிரி மதுரையில வெளியிடுறது, முக்கியமான நகரங்கள்ல வெளியிடுறது, அப்புறம் அரசுக்கு இதை அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அவருக்கு இப்போ இன்னும் ஒரு ஓய்வை வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு பணி திட்டம்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இவரை போலவே தான் இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே யாருமே அதிர்ந்தே பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். அண்ணனும் அதிர்ந்து பேச மாட்டேங்கிறாரு. சரி சரி, ஓகே ஓகே பண்ணிக்கலான்றாரு. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் வந்து அவங்க மகன் மருத்துவர், மருமகள் மருத்துவர், அம்மா அவங்களும் மருத்துவர். அவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு தன்மையா இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரியான நபர்களோடு நம்ம சேர்ந்து பயணம் பண்றோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இது எல்லாத்துக்கும் காரணம் பீட்டர் அண்ணன் தான். என்னை பக்குவப்படுத்தியது பீட்டர் அண்ணன்ற மாதிரி சரவண அண்ணனும் வந்து என்னை நிறைய பக்குவப்படுத்தியிருக்கிறாரு. நல்ல மரம் நல்ல கனியை தரும் அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும். இன்னைக்கு காலையில கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. அது சடக்கு ஞாபகம் வரல. சரி, இருந்தாலும் வந்து இந்த நேரத்துல வந்து இந்த அமைப்புக்கும், சரவண அண்ணனுக்கும், பீட்டர் அண்ணனுக்கும், மற்ற இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சியா. உள்ளபடியே அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த பதிப்பினுடைய நூல் ஆக்கம் எவ்வாறு என்றும் அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ற அந்த அனுபவம் சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு வியப்பா இருக்கும். அவர் விடாம போயிருக்காரு பாருங்க பல ஊருக்கும். அதுதான் இங்க சிறப்பு. அகவை 70 என்றார், அதுவும் வியப்புக்குரியது. விடாம ஒவ்வொரு ஊரா போய் ஐயாவை பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை வரும் வகையில உள்ளபடியே நல்ல பணி. அறப்பதிப்பகம் இதை செம்மையாக செய்திருக்கிறது. ஐயாவிற்கும் சரி, எழுத்தாளரும் சரி, இந்த நேரத்தில் இருவருக்கும் சேர்ந்து சான்றோர்கள் நன்றியுடன் பெற்றிருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. தங்களுடைய வாழ்த்து மிகப்பெரிய பலத்தை தருகிறது ஐயாவிற்கு. வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அடுத்ததாக ஐயா வேற ஏதாவது வாழ்த்துறை அல்லது அப்படி இப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க பேச சொல்லுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்த்து வழங்குவர்கள் நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்கள் கையை உயர்த்தி விட்டு அவர்கள் பெயரை சொல்லி தாங்களே, நான் எனக்கு தெரியல யாருன்னு, அந்த வகையில நீங்க கையை உயர்த்திட்டு பேசுங்க தயவு. வை சரவணன் இருக்கிறாரு, அதனி இருக்கிறாரு. ஐயா சரவணன் ஐயா, ஐயா அதனி ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் தளம் மிக சிறப்பாக புத்தகத்தை கொண்டு சென்று இந்த அமர்வு என்பதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஆரம்பத்துல 18-19 பேர் இருந்தோம். அது பெருக்கு தொகையில கணக்கு பண்ணா இன்னும் அது பல மடங்காகவும், இணைய வழியில கணக்கு பண்ணா இன்னும் கூட அதை பல மடங்கு அளவுல எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு மாதத்திற்கு 2 என்ற அடிப்படையில் சான்றோர் தளம் மிக சிறப்பாக நேர்த்தியாக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும், மன்னர் ஐயா அவர்களுக்கும், இயலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் சொந்தங்கள் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நேர்த்தியான நடந்தேறிய இந்த நிகழ்ச்சி, புத்தகத்தின் ஆசிரியர், அதை திறனாய்வு செய்த ஆளுமை, தொகுத்து வழங்கக்கூடிய நமது ஜெகன் ஐயா, ஒரு சிறு பிழை இல்லாமல் அதை கொண்டு இந்த இடத்தில் நேர்த்தியாக வைக்கக்கூடிய விதம் என்பது, என்னதான் சமைச்சாலும் அதை படைக்கிற விதம் தான் இருக்கு. என்னதான் கைவினை பொருட்கள் செஞ்சாலும் அதை எடுத்து வைக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதை அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி. இந்த சான்றோர் தளம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அந்த புத்தகத்தின் மூலமாக மதிப்பு கூட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. ஆக சான்றோர் தளம் என்பது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு அமர்வு நிகழ்வு.
அந்த அடிப்படையில் மிக நேர்த்தியான புத்தகம். வாய்ப்பு இருக்கும்போது நானும் அதை படிக்க முயற்சிக்கலாம் என்பது என்னுடைய பெரிய அளவிலான வானளாவிய விஷயத்தை மிக சிறிய புத்தகத்தில் கொடுத்திருப்பது மிக நேர்த்தி, அழகு. இதற்காக பாடுபட்ட நமது ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அதற்காக தேடல் முயற்சிகளை செய்த, ஒத்துழைப்பு செய்த அனைத்து சொந்தங்களுக்கும், இப்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா, நன்றி. மிக சிறப்பு, மிக சிறப்பு. விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அதனி ஐயா அவர்களுக்கு நம்மோடு இணைந்து நமக்கு வாழ்த்துறை தந்ததும் மிக மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சான்றோதலம் சொல்லிக் கொள்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்த உறவு ஐயா மதிப்பிற்குரிய வை சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஐயா சரவணன் ஐயா அவருடைய புத்தகம் ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி ஆய்வு புத்தகம் மாற்றிருக்கும் போல நான் கேட்ட இந்த வகையில் நல்லா இருக்கு. இது போல பீட்டர் ஐயா குறிப்பிட்டது போல ஊரும் சேரியும் என்ற பிரிவு பாகுபாடு பற்றி ஐயா அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு மேல ஆய்வு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் இன்னும் வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நம் கல்வி மூலம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு. கல்வி மூலம் மீட்டெடுப்போம், நல்ல வரி. அதை விடுத்து இங்கு வேற ஒண்ணும் இல்லை. இல்லையா, காட்சி பணம் தான் பிடிக்கணும், நிலம் தான் அடிச்சு பிடிக்கங்கடா, படிச்சுக்க. ஒரு அட்டகாசமான ஐயா நமது எழுத்தாளர் கூட அம்மாவுக்கு காணிக்கையாக்குற பொழுது அவர் தாயார் சொல்றது மிக அற்புதமா இருந்துச்சு. நல்லா படிச்சுக்கப்பா, நல்ல பிள்ளையாரு அப்படின்னு கொடுக்குற அந்த விடயம் பார்க்கும்போது எங்கே ஊட்டப்படுகிறது, எது ஊட்டப்படுகிறது, இதுதான் வழிகாட்டல் என்பது, த பெஸ்ட் கைட். அதை அழகா ஐயா சொன்னாங்க. இப்ப ஐயாவுடைய அந்த பிரார்த்தனையை அந்த எழுத்தாளர் சரவணனுடைய பிரார்த்தனையை வாழ்த்துறை சரவணன் ஐயா அழகா எடுத்துரைத்தார்கள். ஐயா மிக்க சிறப்பியா, மிக்க மகிழ்ச்சி. ஐயா வேற யாராவது இருக்காங்களா? நன்றி, நன்றி, நன்றி ஐயா. வேற யாராவது இருக்காங்களா நன்றி உரைக்கு? நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இன்று இந்த 116வது 16 அறிவு கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்தவும் உணர்த்ததும் இன்னும் இல்லைன்ற விஷயத்தையும் இங்க குறிப்பிடுதுதான். 2 இருக்கு, இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இல்ல. 2 விடயங்களை இந்தியா நடை போட்டு கொண்டிருக்கிறது என்பது இன்னும் மிகப்பெரிய நூலை நாம் இன்று எடுத்திருக்கிறோம். இந்த மின்னூல் வெளியீட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும், குறிப்பாக சான்றோதலம் மற்றும் பண்பாட்டு பயன்பாட்டு தமிழ்குழம் என்று சொல்லாமல் தலைமையாற்றிய ஐயா அவர்கள், வரவேற்புரை நோக்க உரை மற்றும் தொடக்க உரை, நூல் திறனாய்வு செய்தவர், வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கு விட ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா எப்பொழுதும் போல் வழக்கமாக சான்றோதலத்திற்கு அந்த தொழில்நுட்பத்தை தந்தரளிக்கூடிய பாவலர், மரியாதைக்குரிய நானூர் IAS அகாடமியினுடைய நிறுவனர், சான்றோதலத்தின் நெறியாளாக இருந்தக்கூடிய தமிழ் இளைஞன் ஐயா அவர்களுக்கும் சான்றோதலத்து சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இணைப்பில் வாழ்த்துறை வழங்கிய ஐயா வை சரவணன் ஐயா அவர்களுக்கும், விழுப்புரம் செம்மொழி தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அதனி ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, மற்றும் ஒரு நல்ல நிகழ்விலே நல்ல நூலோடு நல்ல திறனாய்வோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நல்லதை மட்டும் செய்வோம், நல்லது சிந்திப்போம், எளியவர்களை ஏற்றிவிடும் ஏணியாக இருப்போம் என்று சொல்லி இந்நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி. சிறப்பு.